குரு மியூட் ஆல் போடுறேன். அனைவருக்கும் வணக்கம். எக்ஸாக்ட் ப்ரிடிக்ஷன்ஸ் ஜோதிட ஆராய்ச்சி இணையதளம் வழங்கும் புரட்டாசி மாதத்தின் காலபுருஷ தத்துவ வகுப்பு. இன்று நாம் ராகு கேதுவை பற்றி சிந்திக்க இருக்கிறோம். நிகழ்ச்சி துவங்குவதற்கு முன் இறை வணக்கம். குரு பிரம்மா गुरु குரு ब्रह्मा गुरु विष्णु गुरु गुरुदेव महेश्वर குரு गुरु சாட்சாத் गुरु साक्षात् परब्रह्म परब्रह्म तस्मै तस्मै श्री गुरुवे नमः। नमः। தொடங்கலாம். ஐயா உங்களது மூட் ஆயிடுச்சுங்கய்யா. நண்பர்களே வணக்கம். நம்ம இன்னைக்கு ராகு கேதுக்களை பத்தி பார்க்க போறோம். ராகு கேதுக்களை பத்தி எல்லாருக்கும் தெரியும். அப்கோர்ஸ் நம்ம பேசுற பல விஷயங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் நம்ம அதோட அடிப்படை விஷயங்களை தெரிஞ்சுக்கணுன்ற விஷயத்துக்காக தான் இந்த சத் சங்கத்தை ஏற்பாடு பண்றோம். பொதுவாக ஜோதிட விதிகள் அஹ், கிரகங்கள்னா என்ன, ராசிகள்னா என்ன அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம். அந்த வாழ்வியலோடு, அறிவியலோடு, சித்தாந்தங்களோடு எப்படி கனெக்ட் பண்றது அப்படின்றதான் நம்ம பார்க்கிறோம். வெவ்வேறு விஷயங்கள்ல சொல்லப்பட்ட எல்லா தரவுகளையும் ஒன்றிணைச்சு அது எப்படி ஜோதிடமா கன்வெர்ட் ஆகுதுன்னு தான் பார்க்கிறோம். அப்ப ஜோதிடத்தை தனியா அது ஒரு சூடோ சயின்ஸ் அப்படின்னு சொல்றவங்க, ஜோதிடத்தை வெறுக்கிறவங்க, ஜோதிடத்தை அளவுக்கு அதிகமா அபரிமிதமா நம்புறவங்க, இந்த மாதிரி எல்லாருக்குமான புரிதல்களை ஏற்படுத்துறதுக்கு தான் இந்த நிகழ்ச்சியோட நோக்கம். சரியா? இது ஒரு மார்க்கெட் பண்றதுக்கோ, இது ஜோதிடம் தான் உயர்ந்தது அப்படின்னு சொல்றதுக்கோ, இந்த மதம் உயர்ந்தது, இந்த இந்த கிரகம் உயர்ந்தது, இந்த பாதை உயர்ந்தது அப்படின்னு சொல்றதெல்லாம் கிடையாது. இது ஒரு ஞானம் அடைதலின் பயணம். சரியா? இந்த ஞானம் அடைதலின் நோக்கம் அதுதான் ஒவ்வொரு மனித பிறவியோட இலக்குமே. மனுஷன் பிறக்கிறான் அப்படின்னா அந்த ஞானம் அடைதலை நோக்கி தான் அவன் போறான். முக்தியை நோக்கி தான் மனுஷன் போறான். நிறைய பேர் போறான், சில பேர் திருப்பி திருப்பி பிறவிகள் எடுக்கிறான். அப்ப முக்தி அப்படின்றதுன்னா என்ன அப்படின்னா அது ஒரு பாதை. கரெக்டா? இட்ஸ் அ சிங்க பாதையா, பூ பாதையான்னு நம்ம சிவாஜி ரஜினி சொல்ற மாதிரி ஜோதிடத்துல பாதை அதுதான் ராகு கேது. ராகு கேதுவை ரொம்ப அடிப்படையா சொல்லணும்னா அதை பாம்பு அப்படின்னு நம்ம சொல்றோம். கரெக்டா? ராகு கேதுவை நம்ம பாம்புன்னு சொல்லிட்டோம். ஆனா ராகு கேதுவை நீங்க பாம்புன்னு சொல்றத அப்படியே வச்சுக்கோங்க, நம்ம எதையுமே மாத்த போறது இல்லை. அது ஏன்னா அது வளைவு நெளிவா இருக்கிறதுனால பாம்புன்னு சொல்லிட்டோம். ராகு கேதுவை ப்ரிடிக்ட் பண்ண முடியாததுன்றதுனால பாம்புன்னு சொல்லிட்டோம். அது இப்படி வருமா, அப்படி வருமா, எப்படி வரும்னு தெரியாது அப்படின்றதுனால நம்ம பாம்புன்னு சொல்லிட்டோம். அடிப்படையில ராகு கேதுவை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அதை பாதை என்கின்ற தமிழ் வார்த்தையில அழைக்கிறது சாலச் சிறந்ததாக இருக்கும். பாதை அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம்னா நமக்கு பயம் போயிடும். இப்ப ராகு கேதுவை பாம்புன்னு சொன்னா இருக்கிற பயம், ராகு கேதுவை பாதை அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த பயம் போயிடும். அப்ப நம்ம அணுகுவதற்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அப்ப பாதை நிறைய கோணத்துல அணுகலாம். அதாவது ராகு கேதுவை இன்னைக்கு வெவ்வேறு கோணத்துல அணுக போறோம். சரியா? சிந்திக்க போறோம். அப்ப ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு மாதிரியான தோட்டத்தை அவங்க தருவாங்க, மாய தோட்டத்தை தருவாங்க. அடிப்படையில ராகு கேது ஒரு பாதை. அந்த பாதை என்னதுன்னா சந்திரன் பயணிக்கின்ற பாதை. சந்திரன் பூமியை சுத்துறாரு. அப்ப இந்த பூமியை சுற்றுகின்ற அந்த சுற்றுவட்ட பாதை தான் ராகு கேது. சரியா? அந்த சுற்றுவட்ட பாதை தான் ராகு கேது. பூமியை சந்திரன் சுற்றுகின்ற சுற்றுவட்ட பாதை தான் ராகு கேது. அப்ப பூமி சுற்ற பாதை மட்டும்தான் ராகு கேதுவா அப்படின்னா கிடையாது. அப்ப ஒவ்வொரு கிரகமும் இப்ப பூமி சூரியனை சுற்றுகின்ற சுற்றுவட்ட பாதையை கூட நம்ம பாதைன்னு சொல்லலாம். சுற்றுவட்ட பாதைன்னு தான் தமிழ்ல சொல்றோம். அப்ப ஒவ்வொரு கிரகமும் நவ கிரகமும் சூரியனை சுற்றுகின்ற சுற்றுவட்ட பாதை. ஓகேவா? அது வாழ்க்கையில தாக்கத்தை ஏற்படுத்துது.
அந்த சுற்றுவட்ட பாதையில அந்த கிரகம் எந்த இடத்துல இருக்குதோ அதுதான் ராசி அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். கரெக்டா? அப்ப ஒரு கிரகம் 360 டிகிரியை சுத்தி வர அந்த சுற்றுவட்ட பாதையில அது 0 டிகிரில இருந்து 30 டிகிரில இருந்துச்சுன்னா மேஷத்துல இருக்குது, 31ல இருந்து 60ல இருந்துச்சுன்னா ரிஷபத்துல இருக்குது, 61ல இருந்து 90ல இருந்துச்சுன்னா மிதுனத்துல இருக்குதுன்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அப்ப அந்த 360க்குள்ள அந்த சுற்றுவட்ட பாதையில எந்த புள்ளியில நிக்குதோ அந்த புள்ளி வந்து அந்த அந்த புள்ளின்றது ஒரு பாயிண்ட் இல்லையா? அந்த இடம் வந்து ராகு கேதுன்ற மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். அதாவது நான் சொல்ற பாதை, சுற்றுவட்ட பாதை. அதுல எக்ஸ்க்ளூசிவா சந்திரன் சுற்றுகின்ற பாதை வந்து நமக்கு ராகு கேதுன்னு அறியப்படுது. ஏன் சந்திரன் சுற்றுகின்ற பாதை ராகு கேதுன்னு அறியப்படுதுன்னா, சந்திரன் தான் உடம்பும் மனசும். இப்ப பிசிக்கலா நீங்க இருக்கீங்க, நீங்க நடந்து ரோட்ல போறீங்கன்னா அந்த ரோடு வந்து ராகு கேது. அதை மட்டும் கிளியரா புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும். சந்திரன் தான் நீங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். ஜோதிடத்துல உடலும் மனதும் சந்திரன். உடல் ஒரு டைரக்ஷன்ல போகுது, மனசு ஒரு டைரக்ஷன்ல போகுதுன்னா உடல் செல்லும் பாதை ராகு கேது, மனது செல்லும் பாதை ராகு கேது. இப்ப சென்னையில இருந்து நான் வந்து வேளாங்கண்ணிக்கு போகணும் அப்படின்னா நான் வந்து ரூட் எடுக்கிறேன் அப்படின்னா, நான் இங்க இருந்து டைரக்டா எங்க வீடு பாரதி நகர்ல இருக்குதுன்னா நான் நேரா திருவான்மியூர் கனெக்ட் பண்ணி ஈசிஆரை பிடிச்சி அந்த ஈசிஆரை பிடிச்சி ஸ்ட்ரெயிட்டா போயிடலாம் வேளாங்கண்ணி. நானு டைரக்டா அப்படி போகாம இங்க இருந்து நேரா மவுண்ட் ரோடு பிடிச்சி திருச்சி ஹைவே பிடிச்சி விழுப்புரம் போய் அந்த வழியில பாண்டிச்சேரியில திரும்பி கடலூர் வழியா இந்த சைடு இன்னொரு ட்ராக்ல போகலாம். இது வந்து 4 ways. இங்க போனா டோல் நிறைய இருக்கும், இந்த இடத்துல வந்து கொஞ்சம் சேஃப்டி இருக்குது, இந்த சைடு போனா கொஞ்சம் ரோடு சரியா இருக்காது அப்படின்ட்டு நம்ம எந்த வழியில போறோம்னு முடிவு எடுக்கிறோம் இல்லையா? அப்போ ஒரு ஊருக்கு போறதுக்கு, ஒரு இடத்துக்கு போறதுக்கு 2 வழியோ 4 வழியோ இருக்கும். அப்ப அந்த ஊருக்கு போக நம்ம எடுக்கிற முடிவு தான் ராகு கேது. ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கும். அந்த ஆப்ஷன்ஸ்ல ஒரு ஆப்ஷனை தேர்ந்தெடுத்து போறதுதான் ராகு கேது. இவ்வளவுதான் ரொம்ப சிம்பிளா அடிப்படையா ராகு கேதுவை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியது. பாதையை தேர்ந்தெடுத்துட்டா பாதை வந்து எவ்வளவு ஷார்ட் டிஸ்டன்ஸா இருக்கு. இப்ப கூகுள் மேப் போட்டுக்கிறோம். அப்ப கூகுள் மேப் போட்டா பைக்ல போறதா இருந்தா ஒரு ரூட்டு காமிக்குது, கார்ல போனா ஒரு ரூட்டு காமிக்குது, பஸ்ல போனா ஒரு ரூட்டு காமிக்குது. போகும்பொழுது நம்ம முன்னேற்பாடா வந்து இந்த இடத்துல டிராபிக் இருக்குது, இங்க டிராபிக் இல்லை, இந்த இடத்துல ரோடு க்ளோஸ் ஆயிருக்கு, இந்த இடத்துல டைவர்ஷன் இருக்குது, இவ்வளவு நேரம் ஆகும்ட்டு அந்த அளவுக்கு டெக்னாலஜியை நம்ம வளர்த்துக்கிட்டோம். அந்த கூகுள் மேப்பை பார்த்து ரூட் மேப்பை பார்த்து நம்ம போறது ராகு கேது தான். அப்ப ராகு கேதுனா பயணம் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துல ஒரு ஆங்கிள். ஃபர்ஸ்ட் ஆங்கிள் வந்து ராகு கேது தான் பயணம் போற பாதை. அப்ப அந்த பாதை நமக்கு எந்த பாதை அப்படின்னு சூஸ் பண்றது ராகு கேதுவோட அடிப்படை விஷயம். இதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். நிறைய பாதை இருக்கு, அந்த பாதையில ஒரு பாதையை தேர்ந்து சப்போஸ் நம்ம பாதையை தேர்ந்தெடுத்துட்டோம், நம்ம இந்த டைரக்ஷன்ல போகணும்னு தேர்ந்தெடுத்துட்டோம். அப்படி போகும் பொழுது நடுவுல வந்து என்ன பண்ணுவோம், ஒரு இடத்துல போய் ஸ்டக் ஆகி ஒரு 4 ரோடு பிரியிற மாதிரி வந்துடும். அப்ப 4 ரோடு பிரியிற மாதிரி வரும் பொழுது லெஃப்ட்ல போகணுமா ரைட்ல போகணுமா நேரா போகணுமான்னு தெரியாது. அப்போ ஒரு ஜங்ஷன்ல நிறுத்தி ஒருத்தர்கிட்ட கூப்பிட்டு, அண்ணன் நான் இந்த ஊருக்கு போகணும், எந்த வழியா போகணும்னா நீ லெஃப்ட்ல போகணும்னு சொன்னா லெஃப்ட்ல திரும்புவோம், ரைட்ல போனா ரைட்ல திரும்பும். அப்ப ஒரு பாதையில போயிட்டு இருக்கும்போது நடுவுல ஒரு சந்தி வந்துடும். அந்த சந்தியில எந்த சைடு போகணும்னு தெரியாம நம்ம தெரியாத ஒருத்தர்கிட்ட கேட்டோம்னா அவர் என்ன பண்ணுவாரு, நீ லெஃப்ட்ல போப்பான்னு, ஆனா ரைட்ல போக வேண்டியிருக்கு. நம்ம லெஃப்ட்ல திரும்பிடும். லெஃப்ட்ல திரும்பி ரொம்ப தூரம் போயிட்டு 1 மணி நேரம் போயிட்டு ஐயோ வரலையேன்னு கேட்டா, ஐயோ இவ்வளவு தூரம் வந்துட்டீங்களா, இப்படி போக கூடாதுங்க, நீங்க ரைட்ல போங்க அப்படின்னு சொன்னா திருப்பி என்ன பண்ணுவீங்க, யூ டர்ன் எடுத்து திருப்பி வந்து ரைட்ல போவீங்க. அது மாதிரி பல தடவை நம்ம வாழ்க்கையில நடந்திருக்கும். கரெக்டா? அப்ப இந்த மாதிரியான வழி தெரியாதப்போ இன்னொருத்தர்கிட்ட கேட்கும் பொழுது அவங்க சொல்ற டைரக்ஷனும் தப்பா இருக்கும். அந்த டைரக்ஷன்ல தப்பா இருந்து திருப்பி போகும் பொழுதும் நம்மளே நம்ம சுதாரிச்சுக்கிட்டு ஏதோ தப்பா போறோம் போல இருக்குது, இல்ல இருப்பான்னு திருப்பி திருப்பி யூட்டன் எடுத்து வர பயணங்களில் ஏற்படுகின்ற குழப்பங்கள் நம்ம லைஃப்ல ஒவ்வொரு நாளும் நடக்குது. நடக்கும்போது தப்பு இல்லை. அப்ப நம்ம ஒரு டைரக்ஷன்ல ஆல்ரெடி முடிவு பண்ணி போறோம், இந்த வழியா போகணுமா அந்த வழியா போகணுமான்னு முடிவு பண்ணிட்டோம். அப்படி முடிவு பண்ணி போற வழியில நடுவுல ஒரு குழப்பம் வந்துருது, இந்த ரூட்ல வந்து இந்த சைடு திரும்பணுமா அந்த சைடு திரும்பணுமான்ட்டு. அப்ப நம்ம கேட்கிறோம், கேட்டவன் தப்பா சொல்லிட்டான், தப்பா சொல்லிட்டு போனாலும் நம்மளுடைய விழிப்பு நிலை தான் நம்மள வந்து உஷார் பண்ணும். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், திருப்பி யூட்டன் எடுத்து சரியான பாதையில போவோம். டிலே ஆகலாம், ஆனா இலக்கை அடைஞ்சிருவோம். நீங்க விழிப்பு நிலையில இல்லைன்னா நீங்க
ரொம்ப தூரம் போய் தப்பான ரூட்டுக்கு போயிடுவீங்க. இப்ப தப்பான ரூட்ல போறோமா சரியான ரூட்ல போறோமான்றதை நம்ம அடிக்கடி செக் பண்ணிக்கணும்ன்றதுதான் வாழ்க்கையோட தத்துவம். ராகு கேது, இது ராகு கேதுவை பத்தி. இப்ப வந்து இதே இதுல வந்து நீங்க போகும் பொழுது திடீர்னு வந்து ரோடு பெருசாயிடும். சின்ன குறுகலாக போற ரோடு திடீர்னு பெருசாயிடும். பெருசா இருக்கிற ரோடு திடீர்னு குறுகல் ஆயிடும். சரியா? அப்ப ஒரு ரோடு போற வழியில பெருசாகுதுன்னா அது ராகு, ஒரு ரோடு போற வழியில குறுகுதுன்னா கேது. அப்ப 2வது பாயிண்ட் ராகு கேதுவை பத்தி தெரிஞ்சுக்கிறது பெருசுனா ராகு, சின்னதுன்னா கேது. பெரிதினும் பெரிதிகேல் அப்படின்னா ராகு, பெரிதினும் பெரிதிகேல் அப்படின்னா ராகு. ஒன்றே செய் நன்றே செய், இன்றே செய் இன்னே செய்னா கேது. கிளியரா புரிஞ்சுக்கணும். பெரிதினும் பெரிதிகேல் அத்தனைக்கும் ஆசைப்படு அப்படின்னா ராகு. ஒன்றே செய் இன்றே செய் இன்னே செய் இப்பவே செய் அப்படின்னா கேது. அப்ப வாயகன்ற பாத்திரம் இருக்கிறதுலயே பெருசு ராகு, அதுல குறுகிய ஒரு முனி கேது. அப்போ ஒரு ட்ரையாங்கல் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ட்ரையாங்கல்ல 2 பக்கங்கள் இருக்கின்ற முனை, முக்கோணத்துல அந்த 2 பக்கங்கள் இருக்கின்ற அந்த பெரிய முனை ராகு, ஒரு புள்ளி இருக்கின்ற அந்த கீழே இருக்கிற அந்த விஷயம் கேது, பம்பரம், அந்த மாதிரி விஷயம். அப்ப நம்ம வந்து அந்த சேல்ஸ் சைக்கிள் எல்லாம் பார்க்கும்போது ஃபனல் அப்படின்ற ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஃபனல்ஸ். அப்ப அந்த ஃபனல், புனல் தமிழ்ல இல்லையா, புனல் அப்படின்னு சொல்ற மாதிரி, உறுதி புனல் அப்படின்னு சொல்ற மாதிரி, அந்த ஃபனல்ஸ்ல வந்து பல விஷயங்களை ஒன்னா போட்டு அதை வந்து குறுக்கி ஃபைனலா ஒன்னா எடுக்கிறது வந்து கேது. ஒன்னஸ் நோக்கி போறது கேது. இப்போ ஒரு மாவு மிஷின் இருக்குது, ஃபிளார் மில். அந்த மாவு மிஷின்ல என்ன பண்ணுவீங்க, அரிசி அரைக்கிறதுக்கு ஒரு மாவு மிஷின் இருக்கும், கோதுமை அரைக்கிறதுக்கு ஒரு மாவு மிஷின் இருக்கும், மிளகா தனியாவை அரைக்கிறதுக்கு ஒரு மாவு மிஷின் இருக்கும், சீயக்காவை அரைக்கிறதுக்கு ஒரு மாவு மிஷின் இருக்கும். இந்த காலத்துல இருக்கிற பசங்க எல்லாம் மாவு மிஷினுக்கு போயிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி வீட்டுல இருக்கிற பெரிய வேலையே மாவு மிஷினுக்கு போறதுதான் இல்லையா. அம்மா வந்து என்ன பண்ணுவாங்க, மாவு இட்லி மாவு தனியா கொடுப்பாங்க, அதை சேமியா மாதிரி புடிச்சிட்டு வான்னு சொல்லுவாங்க, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க கரெக்டா. அப்ப ஒரு மாவு மிஷின்ல இருக்கிற 4 மாவு மிஷின் 4 ராகு கேது மாதிரி. அப்ப அந்த வாயகன்ற பகுதி ராகு, அரைச்சி மாவா வருது கேது. அப்ப அரிசி மொத்தமா கொட்டுறது, அரிசி மொத்தமா கொட்டுறது ராகு, அது அது அரைக்கப்பட்ட பிறகு மாவாயிட்டா கேது. மிளகா மொத்தமா போட்டா ராகு, அரைச்சி அது மாவாயிட்டா கேது. அப்ப தூள் தூள் அப்படின்றது கேது, மொத்தமா இருந்தா ராகு. மலை ராகு, மலை முகடு கேது. அது எப்படி வேணாலும் இருக்கலாம், முக்கோணத்தை இப்படி வைக்கலாம் இப்படி வைக்கலாம். அப்ப உச்சி அப்படின்னா பீக், உயரத்துக்கு போயிட்டா அந்த உச்சிக்கு மேல ஒண்ணுதான் இருக்க முடியும்னா அந்த உச்சி மலை முகடு கேது, மலையோட அடிவாரம் ராகு. அப்ப அது இப்படி திருப்பினாலும் அப்படி பாத்துக்கணும், இப்படி திருப்பினாலும் பாத்துக்கணும். அந்த 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 கான்செப்டை புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த ஒன்னஸ் அப்படின்ற அந்த ஒன்ன நோக்கி போறது ராகு. சரியா? அப்ப பலதார மனம் ராகு, ஒரே ஒரு மனைவி கணவனை வச்சு ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படின்னு வாழ்றது கேது. இந்த தத்துவங்களை புரிஞ்சுக்கணும். அப்ப எது சரி எது தப்பு அப்படின்னு கிடையாது, அது சித்தாந்தம். சரியா? 10 பேரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் 10 பேரையும் ஒரே மாதிரி வச்சு ஒரே மாதிரி நடத்துறது இஸ்லாம் சொல்லுது. உனக்கு வந்து வசதி இருக்கு, 10 மனைவிகளை கூட நீ கட்டிக்கலாம், ஆனா 10 பேரையும் ஒரே மாதிரி நடத்தணும், ஒரே அளவு அன்பு செய்யணும் அப்படின்றது இஸ்லாம் மார்க்கம். ஒருத்தனை கட்டிக்கிட்டீங்கன்னா சாவர வரைக்கும் டைவர்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்றது கிறிஸ்தவ மார்க்கம். ஏன் இந்த தத்துவங்கள் மாறுதுன்னா, இந்த தத்துவம் அடாப்ட் பண்றது கேது, அந்த தத்துவம் அடாப்ட் பண்றது ராகு. அந்த தத்துவங்கள் தான் புரிஞ்சுக்கணும். அப்ப வந்து எதுவுமே தப்பு சரின்னு கிடையாது, சூழ்நிலைகள் அப்படின்ற மாதிரி நம்ம இருக்கிற அமைப்பு, நம்ம கால தேச வர்த்தமான அமைப்புல நமக்கு ஏற்படுகின்ற அந்த விஷயம். அப்ப முஸ்லிம்ஸ் தான் வந்து 2 மனைவி கட்டிக்கிறாங்களான்னா, முஸ்லிம்ஸ்ல ஒரே ஒரு மனைவி கட்டி காலங்காலமா வாழ்ற பல கோடி மக்கள் இருக்கிறாங்க. அப்ப கிறிஸ்டியன்ஸ் வந்து ஒரே ஒரு மனைவியோட தான் வாழ்றாங்கன்னா, அதுல வந்து 4-5 மனைவி கட்டி பல பேரோட வாழ்றவங்க இருக்கதான் செய்யறாங்க. எல்லா சமயத்திலயும் இருக்கிறாங்க. இந்த இடத்துல சமயங்கள் என்பது ஒரு நம் பிறக்கும் பொழுது இருக்கிற போர்வை, நம்ம சொல்றது பொதுவான தத்துவம். இந்த தத்துவங்கள்ல நீங்க ஈர்க்கப்பட்டீங்கன்னா அந்த 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 சித்தாந்தத்துல நீங்க இப்ப டிராவல் பண்றீங்கன்னு அர்த்தம். சரியா? அப்ப ஒன்றுக்கு மேற்பட்ட ஆண்களோடோ பெண்களோடோ உறவுல இருக்கிறது ராகு, ஒரே ஒரு பெண்ணோடையோ ஆணோடையோ உறவில் இருக்கிறது கேது. இதுதான் தத்துவம். அந்த தத்துவத்தை கிளியரா புரிஞ்சுக்கணும்.
இந்த ராகு வந்து அரசன், கேது வந்து ஆண்டி அப்படி எடுத்துக்கணும். சரியா? ஆண்டின்னு எடுத்துக்கலாம், சாதுன்னு எடுத்துக்கலாம். சரியா? அப்ப ராகு அரசன்னா உலகத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் ஆசைப்படுறவன். சரியா? அவனுக்கு லட்சம் பேருக்கு பரிபாலனம் செய்யணும், நீதி வழங்கணும். அவன் கீழே நிறைய பேர் இருப்பாங்க. அவன் ஒன்றை மட்டும் செய்ய முடியாது. அவன் கீழே பல டிபார்ட்மெண்ட் இருக்கும். இப்போ ஒரு அரசாங்கத்துக்கு கீழே நிதித்துறை, பாதுகாப்புத்துறை, போக்குவரத்து துறை, கப்பல் துறை, விமானத்துறை அப்படின்ட்டு 100 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அப்ப அந்த 100 டிபார்ட்மெண்ட்ஸை கலெக்ட் பண்ணி ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆள்றாரு, ஒரு நாட்டுல ஒரு சீஃப் மினிஸ்டர் வந்து பல்வேறு துறைகளை ஆள்றாரு அப்படின்னா அது வந்து ராகு. இப்போ ஒரு நாட்டுல வந்து இத்தனை மாநிலங்கள் இருக்கு, பல்வேறு மாநிலங்களை ஒருங்கிணைத்து அவர் ஆள்றாருன்னா அந்த தத்துவத்துல அது ராகு. ஒரே ஒரு மாநிலத்துக்கு ஆள்றாருன்னா கேது. அப்ப ஒண்ணுன்னு வந்துருச்சுன்னா கேது, பல அப்படின்னு வந்துச்சுன்னா ராகு. தத்துவத்தை புரிஞ்சுக்கணும். சரியா? வெட்டுறது, வெட்டுவது ராகு, தைப்பது கேது. வெட்டுவது, அப்ப ஒரு ஒரு துணி இருக்குதுன்னா அந்த துணி அப்படி வெட்டுறீங்க. சிசர் வந்து ராகு கேதுவோட இன்ஃபுளுன்ஸ் இருக்கிறது தான். புரியுதா? சிசரும் நீடிலும், அதாவது நம்ம தையல்காரர்கள் முழுக்க முழுக்க ராகுவோட காரகத்துவத்துல இருப்பாங்க. சிசர்ஸ் நீடில்ஸை யூஸ் பண்ற தையல்காரர்கள், டெய்லர்ஸ், அவங்க என்ன பண்றாங்க, முழுக்க முழுக்க ராகு கேதுவோட காரகத்தை தான் இருக்காங்க. துணியை வெட்டுவாங்க, தப்பாங்க. துணியை வெட்டும் போது எப்படி வெட்டுவாங்க? அளவெடுப்பாங்க. அதை வந்து வளைவு நெளிவா தான் வெட்டுவாங்க. கரெக்டா ஸ்ட்ரெயிட்டா அப்படியே ஸ்கொயர் ஷேப்ல வெட்டி துணி தைக்க மாட்டாங்க. ஒரு ஜாக்கெட் தைக்கிறதா இருந்தாலோ, ஒரு சட்டை தைக்கிறதா இருந்தாலோ, ஒரு பேண்ட் தைக்கிறதா இருந்தாலோ, அதுக்குன்னு அந்த ஷேப் இருக்கு இல்லையா? பேண்ட்டுக்குன்னா அந்த ஷேப், சட்டைக்குன்னா அந்த ஷேப், ஜாக்கெட்டுக்குன்னா அந்த ஷேப். தட் ஷேப் வேரிஸ் பர்சன் டு பர்சன். ஏன்னா ஒருத்தர் உடல் அதிகம் குண்டா இருப்பாங்க, ஒருத்தர் 32 இன்ச் இருப்பாங்க, ஒருத்தவங்க 38 இன்ச் இருப்பாங்க, ஒருத்தவங்க 40 இன்ச் இருப்பாங்க. அப்ப அந்த அளவுக்கு ஏத்த மாதிரி அந்த இன்ச்சை அளந்து அதுக்கேத்த மாதிரி அவங்க மெஷர் பண்ணி அதுல ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் இல்லையா? அப்ப பேண்ட்னா இப்படி வந்து வரும், சட்டைனா கழுத்து இப்படி வரும். சரியா? பிளவுஸ்னா முதுகுக்கு இப்படி வரும், முன்னாடி இப்படி வரும். அப்ப அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்குமான சொல்யூஷன் டெய்லர் மேட் சொல்யூஷன். அப்ப தனியா தச்சு அதை பண்றது வந்து ராகு கேதுவோட தத்துவத்துல வருது. தனியாக வெட்டி தனியாக தைப்பது. அப்ப அறுவை சிகிச்சை பண்றோம் அப்படின்னா அறுக்கிறது, அப்புறம் வந்து சிகிச்சை பண்ணி கொட்டுறது ராகு கேதுக்குள்ளதான் வருது. பொதுவா வந்து ராகு கேதுவை தனியா பிரிக்க முடியாது. கேது அப்படின்னு தனியா பிரிக்க முடியாது. ஒரு கேதுன்னு இருந்தா அந்த இடத்துல ஒரு ராகு இருக்கும், ராகுன்னு இருந்தா ஒரு கேது இருக்கும். அதாவது ஆரம்பம்னு ஒண்ணு இருந்தா முடிவுன்னு ஒண்ணு இருக்கும்னு சொல்றோம் இல்லையா? அதுதான் ராகு கேது. அப்ப ராகு கேது தனித்து இயங்காது, ராகு கேது சேர்ந்துதான் இயங்கும். சரியா? மலைன்னு இருந்துச்சுன்னா அடிவாரம்னு இருக்கும், முகடு அந்த முனைன்னு ஒண்ணு இருக்கும். சரியா? இப்ப நம்ம எப்போதுமே ராகு கேதுவை தனியா தான் பாக்குறோம். ராகு கேதுவை தனிச்சு பார்க்கவே முடியாது. ராகு கேதுவை தனிச்சு பார்க்க முடியாது. அப்ப தனிச்சு பார்க்க முடியாதுன்னா அந்த 2 புள்ளிகளுக்கு நடுவுல ஏதோ ஒரு புள்ளியில தான் மனுஷன் இருப்பான். 2 புள்ளிகள்ல ஏதோ ஒரு புள்ளிகள்ல தான் மனுஷன் இருப்பான். அப்ப எந்த புள்ளியில இருக்க? நீ மலை முகடுல இருக்கியா, நீ அடிவாரத்துல இருக்கியா? அடிவாரம்னா அது ஒரு எண்டு, மலை உச்சி ஒரு எண்டு. அப்ப மலை உச்சிக்கும் அடிவாரத்துக்கும் நடுவுல 3வது ஏர்பின் பெண்ட்ல இருக்கியா, 4வது ஏர்பின் பெண்ட்ல இருக்கியா, 5வது ஏர்பின் பெண்ட்ல இருக்கியா? கொடைக்கானல்ல மலை ஏறுறோம், ஊட்டியில மலை ஏறுறதை இமேஜின் பண்ணீங்கன்னா, அடிவாரம் திண்டுக்கல்ல இருக்கிறது வந்து ராகு, மலை ஏறிட்டீங்கன்னா உச்சிக்கு போயிட்டீங்கன்னா கேது. அப்ப அந்த தத்துவங்கள் புரியணும். ஒரு மலை ஏறுறதே ராகு கேது தான். அப்போ ஒரு பயணத்தை ஆரம்பிக்கிறீங்க, வீட்டுல இருந்து ஒரு ஊருக்கு போகணும்னு ஆரம்பிக்கிறீங்கன்னா பயணம் ஆரம்பிக்கிற இடம் ராகு, பயணம் முடிகிற இடம் கேது. அப்ப ஒரு பயணத்திலேயே ராகு கேது இருக்குது அப்படின்னும் பொழுது அதுல இருக்கிற தடங்கல்கள், அந்த பயணத்துல இருக்கிற தடங்கல்கள் தான் வாழ்க்கை பாதை. வாழ்க்கையே ஒரு பயணம் தான். சரினா? வாழ்க்கை பிறந்ததுல இருந்து இறக்குற வரைக்கும் இருக்கிறது ராகு கேது. சரியா? அப்ப பிறக்கும் பொழுது என்ன பண்றோம்? தாயின் வயிற்றுல இருந்து பிறக்கும் பொழுது அந்த யோனி திறக்குது. யோனி திறந்து அது விரிந்து அந்த தாய் வந்து அந்த கர்ப்ப வேதனையை அனுபவிக்கிறா. உலகத்துல இருக்கிற மிக கடினமான கொடிய வேதனை வந்து தாய் அனுபவிக்கின்ற பிறப்பு கால வேதனை தான். சரியா? அப்ப அந்த இடத்துல வந்து ராகு, நீங்க பிறக்குறீங்க ராகு, நீங்க சாகுறீங்க கேது. சரியா? பிறப்பு ராகு, மரணம் வந்து கேது. அதை வேற விதத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் அப்படியும் கூட நீங்க சிந்திக்கலாம். பிறப்பு கேது,
அத ராகு அப்படின்னு நீங்க சிந்திக்கலாம். ஆரம்பம் தான் கேது, முடிவு அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஏன்னா ராகு கேது வந்து ஒரு வட்டம். அது நீங்க பாக்குறது வந்து ஸ்ட்ரெயிட் லைனா நீங்க இமேஜின் பண்ணா ஸ்ட்ரெயிட் லைனு, வட்டமா இமேஜின் பண்ணா வட்டம். அப்ப ஆரம்பமும் முடிவும் ஒரே இடத்துல வந்து முடிஞ்சுது. அப்ப ஆரம்பம்னு ஒண்ணு இருந்தா முடிவுன்னா அந்த வாழ்க்கை ஒரு வட்டம் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ஏன் வாழ்க்கை ஒரு வட்டம்னா நம்ம நீள்வட்ட பாதையில ஆரம்பிச்ச இடத்துல திருப்பி வந்துருவோம். அஸ்வினியில ஆரம்பிச்சோம்னா ரேவதியில முடிஞ்சா திருப்பி அஸ்வினிக்கு வந்துருவோம். திருப்பி சுத்திக்கிட்டே தான் இருப்பீங்களே தவிர கிரகங்கள் வந்து திருப்பி அஸ்வினிக்கு வராம இருக்குமா அப்படின்னா இல்ல. அது அஸ்வினி ரேவதிக்கு வந்துருச்சுன்னா சுத்துறதை நிறுத்திட்டு போயிடுமா அப்படின்னா கிடையாது. திருப்பி அது சுத்திக்கிட்டே தான் இருக்கும். அப்ப சுற்றும் பூமி சுற்றும் வரை சூரியன் பூமி இருக்கும் வரை வந்து ராகு கேது இருக்குது அப்படிங்கிற மாதிரி வாழ்க்கை பயணம் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். வெவ்வேறு டைமென்ஷன்ஸ்ல நம்ம வாழ்க்கையை எடுத்துக்கிட்டே இருப்போம். அப்ப இது ஒண்ணும் இல்லாம போறது அப்படின்னா நீங்க வந்து தூசியாகி தூசி மறைஞ்சு போற மாதிரி வாழ்க்கையை மறைச்சிக்கிறது. அப்ப இந்த தத்துவங்களை நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப வந்து நம்ம ஒன்னஸ் அப்படின்னு போறது வந்து இந்த நான் சொன்ன இந்த பிசிக்கலா தெரிகிற உடல் செல்கின்ற பயணம் பத்தி நம்ம பேசுறோம். இப்ப மனம் செல்கின்ற பயணத்தையும் நீங்க யோசிக்கணும். உடல் செல்கின்ற பயணம், மனம் செல்கின்ற பயணம் ரெண்டுமே வந்து வேற வேற. சரியா? அப்போ இங்கிருந்து அங்க போகணுன்றதுக்கு ஒரு பாதை இருக்கு. அத வந்து எந்த மார்க்கத்துல கூட நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ட்ரெயின்ல போகணுமா, பஸ்ல போகணுமா, ஆகாயத்துல போகணுமா, கடல்ல போகணுமா, எந்த வழி பயணம், கடல் வழி பயணமா, நீர்வழி பயணமா, காற்று வழி பயணமா, தரைவழி பயணமா, இந்த மாதிரி நீங்க யோசிக்கலாம். அந்த மாதிரி நீங்க யோசிக்கும் பொழுது ஒரே பயணத்தை டெல்லிக்கு வந்து ட்ரெயின்லயும் போகலாம், டெல்லிக்கு ஃபிளைட்லயும் போகலாம் அப்படின்னா அது தத்துவம் உங்களுக்கு புரியுது. அப்ப அந்த ட்ரெயின் அப்படின்றது வந்து கேதுவோட காரகத்துவத்துல இயங்கும். ட்ரெயின் என்னது? ஒரே ட்ராக். அப்போ ஒரு ட்ராக் வந்து அப்படி இப்படி ஆகாம போகும் பொழுது உங்களுக்கு கேது தத்துவம் வந்துடும். அப்ப நீங்க பஸ்ல போறதுக்கும் ட்ரெயின்ல போறதுக்கும் இருக்கிற அந்த கம்ஃபர்டபுளை யோசிச்சீங்கன்னா ட்ரெயின் ஃபாஸ்டா போயிடும். ஈவன் தோ நீங்க கார்ல போனாலும் ட்ரெயின் வந்து ஃபாஸ்டா போயிடும். அப்படின்னா பல லட்சம் பேரை, பல ஆயிரம் பேரை ட்ரெயின் ஏத்திக்கும். ஆனா ஒரே ரூட்ல போகும். சரியா? கார் வந்து 4 பேரை தான் ஏத்திக்கும். ஆனா வளைஞ்சு வளைஞ்சு போகும். காரும் வந்து 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகும். ட்ரெயினும் 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகும். ஆனா கார் போறதை விட ட்ரெயின் ஃபாஸ்டா போயிடும். இப்ப சென்னையில இருந்து திருச்சிக்கு போகணும். இப்ப தூரந்தோ எக்ஸ்பிரஸோ சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ்ல போனீங்கன்னா ட்ரெயின் 5 மணி நேரத்துல போகுதுன்னா கார் வந்து 7 மணி நேரத்துல போகும். கண்டிப்பா கார் வேகமா போனாலும் அது ட்ரெயினை பீட் பண்ண முடியாது. ஏன்னா ட்ரெயினுக்கு ஃபோக்கஸ் இருக்கு, ட்ரெயினுக்கு டைவர்ஷன் கிடையாது, ட்ரெயினுக்கு டைமிங் இருக்குது. சரியா? ட்ரெயினுக்கு டிராபிக் இருக்காது. அதுவா வந்து சிக்னலுக்காக வெயிட் பண்ணாதான் உண்டு. சிக்னலை கிளியர் பண்ணி அதுக்கு தான் ப்ரையாரிட்டின்னு கொடுத்தானா அது போய்கிட்டே இருக்கும். ஆரம்பிக்கிற நேரமும் முடிகிற நேரமும் சரியா தெரிஞ்சதுன்னா அது கேது. ஆரம்பிக்கிற நேரமும் முடிகிற நேரமும் சரியா தெரியல, சரியா பினிஷ் பண்ண முடியலன்னா அது ராகு. சரியா? அப்ப நமக்கு வந்து கிளியரா தெரியுது. இப்ப ஆரம்பிக்கும், இங்க முடியும், இப்படிதான் போகும் அப்படின்னா நீங்க ஒரு ப்ராசஸ் டிஃபைன் பண்றீங்க. எப்ப நீங்க ஒரு விஷயத்த ஒரு ப்ராசஸ்க்குள்ள கொண்டு வந்துறீங்களோ அது வந்து அலைன்ட் ஆகுது. அது வந்து திருப்பி இப்படிதான் செய்யும்னா அது வந்து கேதுவோட கான்செப்ட்ல வந்துடும். அதாவது ஒழுக்கம். இந்த இடத்துல ஒழுக்கம் அப்படின்றது என்னதுன்னா கற்பு நெறியில இருக்கிறது கிடையாது. ஒழுக்கம் என்பது ப்ராசஸ். அப்ப தப்பாவே ஒரு விஷயமா செஞ்சாலும் தப்ப சரியா செய்யணும்னு சொல்லுவாங்கல்ல, தப்பில்லாம செய்யணும்னு சொல்றதுதான் கேது. அப்ப ப்ராசஸ்க்குள்ள வரணும். அப்ப வந்து ஒரு விஷயத்த நம்ம ஆரம்பிக்கும் பொழுது அதை பத்தி நமக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் ஒரு தடவை செய்வோம். அப்ப அதுல சில நல்லது கெட்டது தெரியும். அப்புறம் திருப்பி அதே செய்யும் பொழுது அதுல சில நல்லது கெட்டதை கத்துப்போம். அப்புறம் திருப்பி பண்ணும்போது அதுக்கு ஒரு நல்லது கெட்டது கட்டும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம ஒரு 3 தடவை செய்யும் பொழுது ஏற்பட்ட நல்ல அனுபவங்களையும் கெட்ட அனுபவங்களையும் எடுத்து அதை சீர்தூக்கி பார்த்து போன தடவை இந்த தப்பை செஞ்சோம், அதை இப்ப செய்யக்கூடாது. போன தடவை இதை நல்லா செஞ்சோம், அதை கூட செய்யணும் அப்படின்னு முடிவெடுத்து அனுபவம் வந்து உங்களை வந்து மெருகேற்றி அனுபவம் வந்து ஒரு முதிர்ச்சி அடைய வச்சு அந்த அனுபவம் வந்து ஒரு ப்ராசஸை ஏற்படுத்தும். அந்த அனுபவம் தான் ராகு கேது. அப்ப ஃபர்ஸ்ட் டைம் தப்பு செய்யறது, செகண்ட் டைம் தப்பு செய்யறது, 3வது தடவை தப்பு செஞ்சு 4வது தடவை திருத்திக்கிறது ராகு கேதுக்குள்ள தான் வரும். அப்ப ஒரு பிசினஸ்னா அது ஐஎஸ்ஓ தர சான்றிதழ் படி நடக்குது. ஒரு பிசினஸ் வந்து குவாலிட்டி சிஐ 5 லெவல்ல நடக்குது. இப்ப வந்து ஒரு குவாலிட்டி ப்ராசஸ்ன்னு இருக்குது இல்லையா? ஒவ்வொரு நிறுவனமும் வந்து நாங்கள் தரச்சான்று பெற்றவர்கள், ஐஎஸ்ஐ தரச்சான்று பெற்றது. அது மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரினா அதுக்கு ஒரு தரச்சான்றிதழ் இருக்கு. அது சர்வீஸ் இண்டஸ்ட்ரினா அதுக்கு ஒரு தரச்சான்றிதழ் இருக்கு. அப்ப இந்த தரச்சான்றிதழ்னா அவங்க என்ன பண்றாங்க? இது ஒரு ப்ராசஸ். இதுல வந்து ரா மெட்டீரியலை வந்து நாங்க அசெம்பிளி லைன்னா
இந்த இடத்துல ரா மெட்டீரியலை போடுவோம். இந்த அசம்பிளி லைன் வந்து இந்த ப்ராசஸ்ல போய் அது இந்தந்த ஸ்டேஜை கடந்து ஃபைனலா ஃபினிஷிங் ப்ராடக்ட் ஆகி அது பேக்கேஜிங் ஆகி வந்துடும். அப்ப அந்த அசம்பிளி லைன் இருக்கு இல்லையா, அது சிப்ஸ் தயாரிக்கிற ஃபேக்டரியா இருந்தாலும் சரி, கார் தயாரிக்கிற ஃபேக்டரியா இருந்தாலும் சரி, அந்த அசம்பிளி லைன் வந்து மேனுஃபேக்சர் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ், அசம்பிளிங் ஸ்டேஜ், அந்த மாதிரி ஃபினிஷிங் பேக்கேஜிங் ஸ்டேஜ், அதுக்கப்புறம் டெஸ்டிங் ஸ்டேஜ், அப்புறம் டெலிவரி ஸ்டேஜ் அப்படின்னு அந்த சைக்கிள்ஸ் இருக்கு இல்லையா, அந்த சைக்கிள்ஸ் எல்லாமே அசம்பிளி லைன் எல்லாமே ராகு கேது தான். அப்ப ராகு கேது இல்லாம நம்ம வாழ்க்கை கிடையாது. போகும் பாதை, சரியா, உருவாக்கும் பாதை, அந்த பாதையை தேர்ந்தெடுக்கணும், அந்த பாதையை செதுக்கணும், அந்த பாதையை ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்ப அந்த பாதையில தடை வந்தா அதை பேட்ச் ஒர்க் பண்ணணும். அப்ப ரோடு வந்து திடீர்னு உடஞ்சிருது, மலையில போயிட்டு இருக்கீங்க, மழை வந்து மண் சரிவு ஏற்பட்டு ரோடு பிளாக் ஆயிடுதுன்னா நின்றுவீங்க. அப்ப அதை கிளீன் பண்ணாதான் போக முடியும். கரெக்டா? அப்ப அந்த அந்த பாதையில தடங்கல்கள் திடீர்னு வரும், பாதையில குழப்பம் வரும். அப்ப திடீர்னு ஒரு பனிமூட்டம் வந்துருது அப்படின்னா, ஃபாக் வந்துருதுன்னா நீங்க போக முடியாது. அப்ப என்ன செய்வீங்க? வெயிட் தான் பண்ணுவீங்க. சரியா? அப்ப அந்த ஃபாகுல ஓட்டுறதுக்கு என்ன பண்ணுவீங்க? ஃபாக் லைட் போட்டிருப்பீங்க கார்ல. அந்த லைட் இல்லைன்னா ஓட்டுறது கஷ்டம். அப்ப அந்த ஃபாக் லைட் போட்டா உங்களால அந்த பனிமூட்டத்திலையும் வண்டியை ஓட்ட முடியும். இப்ப மலை மேல போறதுக்கு ஜீப்பை விட கார்ல கம்ஃபர்ட் கிடையாது. அப்ப மலை மேல போகணும்னா காரை விட ஜீப்ல போலாம் அப்படின்னு இருக்கு. அப்ப எவ்வளவு பெரிய கரடு முரடான பாதையிலையும் பாதையே இருக்காது, ஒன்லி பள்ளமா தான் இருக்கும், ஒன்லி கல்லு தான் இருக்கும், ராக் சாலிட் கல்லு. அதுவும் வந்து ஒரு பெரிய கல்லு, ஒரு சின்ன கல்லு எல்லாம் இருக்கும். நான்லாம் போயிருக்கேன் நிறைய இடத்துக்கு. அப்ப அந்த இடத்துல கார் போகவே முடியாது, அந்த இடத்துல ஜீப்பு தான் போகும். அப்ப நம்ம போற பயணத்துல காரை யூஸ் பண்ணணுமா ஜீப்பை யூஸ் பண்ணணுமான்னு செலக்ட் பண்ற அந்த வெஹிக்கிள்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து நம்ம எடுக்கிற டூல்ஸ். அப்ப எந்த ஆயுதத்தை பயன்படுத்த வேண்டும், எந்த வாகனத்தை பயன்படுத்த வேண்டும், எந்த யுக்தியை பயன்படுத்த வேண்டும், இது எல்லாமே ராகு கேது தான். இது கிளியரா புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப இது வந்து நம்ம பிசிக்கலா போற டைரக்ஷன், அந்த டைரக்ஷனுக்கு எந்த வழியை யூஸ் பண்ணணும், எந்த ப்ராசஸை யூஸ் பண்ணணும்ன்றது. ஒரு ப்ராசஸை டிஃபைன் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு புதுசா எதுவும் யோசிக்க வேணாம். ஒரு நிறுவனத்தை ஒரு முதலாளி ஆரம்பிக்கிறாரு, ஃபர்ஸ்ட் அவரே இறங்கி செய்வாரு, அவரே வேலை செய்வாரு. அதுக்கப்புறம் ஒரு 2-3 வருஷம் கழிச்சு ஒரு 10 பேரை சேர்த்து செய்வாரு. ஒரு அக்கௌண்டன்ட்டை கொண்டு வந்து வைப்பாரு, ஃபினான்ஸ் பாக்குறதுக்கு, அக்கௌண்ட்ஸ் பாத்துக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் மேனுஃபேக்சரிங் பண்றதுக்கு ஒருத்தரை கொண்டு வந்து வைப்பாரு. அதுக்கப்புறம் வந்து இப்போ ஒருத்தர் டெய்லரே இருக்கிறாரு, ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு சிங்கிள் டெய்லர், அவர் சின்னதா வீட்லயே உட்காந்து சட்ட துணியை வாங்கி தைக்கிறார். ஒரு லேடியா இருக்கட்டும், ஒரு ஃபேஷன் டிசைனிங்கா இருக்கட்டும், அவங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் வருது, அவங்களால முடியலன்னா அவங்க ஒரு 4 மிஷினை வாங்கி போட்டு என்ன பண்ணுவாங்க, 4 டெய்லர்ஸை கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு சின்ன 10க்கு 10 கடையில ஒரு 4 நெருக்கி நெருக்கி உட்காந்து தப்பாங்க. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, அது வரைக்கும் அவங்களே வெட்டி தச்சிட்டு இருந்தவங்க இப்ப என்ன பண்ணுவாங்க, வெட்டி மட்டும் கொடுப்பாங்க, அவங்க தப்பாங்க. அப்புறம் காஜா எடுக்கிறதுக்கு ஒரு பையனை வைப்பாங்க, பிசினஸ் வளருது. அப்புறம் இன்னும் பிசினஸ் வளரும் போது என்ன பண்ணுவாரு, கட்டிங் மாஸ்டரை கொண்டு வந்து சேர்ப்பார். இப்ப கட்டிங் மாஸ்டர் வந்தோடனே இவர் ஒரு அளவு மட்டும் எடுப்பாரு, அப்புறம் கட்டிங் மாஸ்டர் கட் பண்ணுவாரு, இவங்க தப்பாங்க, அப்புறம் காஜா எடுப்பாங்க, ஒருத்தர் அயன் பண்ணுவாரு. ஃபைனலா இது நிறைய வரும் பொழுது இவர் வந்து எக்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரியா ஆரம்பிக்கிறாருன்னா இவர் ஓனரா போய் உட்காருவார். இவர் வந்து திருப்பூர்ல ஒரு எக்ஸ்போர்ட் கார்மெண்ட் எக்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரி வைக்கிறாருன்னா இங்க ப்ராசஸ் டிஃபைன் ஆயிடுது. ஒரு பெரிய அசம்பிளி லைன் மாதிரி ஒரு பெரிய ஃபேக்டரியில 100 மிஷின் போட்டுருவாங்க, 100 பேர் வைப்பாங்க. அதுக்கு வந்து கட்டிங் மிஷின், கட்டிங் டிபார்ட்மெண்ட் தனியா இருக்கும், பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட் தனியா இருக்கும், மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் தனியா இருக்கும், ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் தனியா இருக்கும், டிசைனிங் டிபார்ட்மெண்ட் தனியா இருக்கும், கம்ப்யூட்டர் செக்ஷன் தனியா இருக்கும். அப்போ ஒரு ப்ராசஸ்க்குள்ள வந்துடுறாங்க பெரிய லெவல்ல. பெரிய லெவல்ல வந்துடுறாங்க. ஆர்டர் எடுக்கிறதுக்கு ஒரு ஆள் இருப்பாங்க, மார்க்கெட்டிங் டீம் தனியா இருக்கும், சேல்ஸ் டீம் தனியா இருக்கும். அப்ப சேல்ஸ் டீம்ல இருந்து ஆர்டர் வந்துட்ட பிறகு அதை வந்து டிசைனிங் டீம், அப்புறம் அந்த டிசைனிங் டீம்ல இருந்து அப்ரூவல் டீம், அப்புறம் வந்து அதை இந்த ப்ரொடக்ஷன் டீம், ப்ரொடக்ஷன் முடிச்சிட்ட பிறகு குவாலிட்டி டீம், குவாலிட்டி முடிச்சிட்ட பிறகு டெலிவரி டீம். அது மாதிரி இது வளருது இல்ல, அப்ப இது ஒரு ப்ராசஸ் ஆயிடுது. ஒரு ப்ராசஸ்க்குள்ள வந்துருச்சுன்னா முதலாளி அங்க இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்தந்த இங்க ஆரம்பிக்கும், இங்க முடியும். அந்த இன்ஃப்ளோ அவுட்ஃப்ளோ வந்துருச்சுன்னா அது சுத்திக்கிட்டே இருக்கும். அந்த இன்ஃப்ளோ உள்ள வருது, அவுட்ஃப்ளோ வருது. இன்ஃப்ளோ வரதுல பிரச்சனை இல்லை, அவுட்ஃப்ளோ போறதுல பிரச்சனை இல்லைன்னா, ப்ராசஸ் ஆரம்பிக்கிறதுல பிரச்சனை இல்லை, ப்ராசஸ் முடியறதுல பிரச்சனை இல்லைன்னா, நீங்க ஒரு பர்ஃபெக்ட் ப்ராசஸை கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க தனியா இருந்து பாத்துக்கலாம். அப்ப கடவுள் உலகத்தை உருவாக்கினார், கடவுள் உலகத்தை பார்த்துட்டு இருக்கிறார் மாதிரி நீங்க உருவாக்குற ஒரு பிசினஸ், நீங்க தான் கடவுள். சரியா? ஆரம்பத்துல கஷ்டப்படுறீங்க, அதுக்கப்புறம் வந்து அந்த ப்ராசஸ்க்கு இன்புட்டுக்கு கரெக்டா தடை இல்லாம இன்புட் வருது, அவுட்புட் கரெக்டா அந்த ப்ராசஸ் படி முடியுது.
உள்ள போகுது வெளியே வருது அப்படின்னா அது ராகு கேதுவை கரெக்டா செட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். இப்ப மனித உடல்லன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா வாய், வாயிலிருந்து வர டைஜஷன் சிஸ்டம், அந்த வாயில நம்ம சாப்பிடுறோம், அது வந்து ராகு. ஆசன வாய் வந்து கேது. அப்ப நம்ம மோஷன் போற இடம் கேது அப்படின்னும் பொழுது வாய் வந்து ராகு அப்படின்னா, அப்ப வாயில சாப்பிடுறது தொண்டை வழியா இறங்கி அப்படியே டைஜஸ்ட் சிஸ்டம் போயிட்டு அந்த சிறுகுடல் பெருங்குடல்ல போயிட்டு அந்த அந்த என்சைம்ஸ் அந்த உணவை செரிச்சு அதுக்கப்புறம் அதுல இருக்கிற சத்துக்களை எடுத்து அதுல இருக்கிற மிச்சம் இருக்கிற சக்கையை மலமாக பிரித்து அதை மலக்குடலுக்கு அனுப்பிச்சு அந்த மலக்குடல்ல இருந்து நம்ம வந்து மோஷன் போய் நம்ம அதை கிளீன் பண்ற வரைக்கும் ஒரு ப்ராசஸ் நடக்குது இல்லையா. திஸ் இஸ் அ பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் ராகு கேது. சரியா? அப்ப நம்ம உடல்ல நடக்கிற ஃபுல் என்டையர் டைஜஸ்ட் சிஸ்டம் வந்து ராகு கேது. அப்ப நம்ம வாய் வந்து ராகு, மலக்குடல் வந்து மலத்துவாரம் வந்து கேது. இதை கிளியரா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நடுவுல இருக்கிற அந்த என்டையர் டைஜஸ்டிவ் சிஸ்டம்ல அந்த தொண்டையில இறங்குறது, இதுல எங்கேயாச்சும் ஒரு இடத்துல சிக்கல் ஏற்பட்டுருச்சுன்னா மூச்சு திணறிடுது. கரெக்டா? அப்ப இதுல இந்த ப்ராசஸ்ல டைஜஸ்டிவ்ல ப்ராசஸ் வருதுன்னா, அல்சர் வந்துருதுன்னா, நம்ம வயிறு வலிக்குது, நமக்கு புண்ணாகுதுன்னா நம்ம என்ன பண்றோம்? உணவுகளை குறைக்கிறோம், வேற மாதிரி உணவுகளை சாப்பிடுறோம். அப்ப இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம் கெட்டு போச்சுன்னா மனுஷன் செத்து போயிடுவான். நம்மளால உணவு உட்கொள்ள முடியல, நம்மளால மோஷன் போக முடியலன்னா we are going to death. ஓகேவா? இப்ப இந்த ராகு கேது நம்ம மனுஷ உடல்லையே இருக்கு. ஓகேவா? அப்ப ராகு அப்படின்றது வந்து வாய் அப்படின்னா காலபுருஷ தத்துவப்படி அது ரிஷபமாய். சரியா? நம்ம தனம் குடும்பம் வாக்கு அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்ப அந்த தனம் குடும்பம் வாக்கு அப்படின்ற சொல்ற அந்த தத்துவத்துல காலபுருஷ ராசியில வந்து ராகு வந்து ரிஷபமா மாறிடும். அப்ப உங்க ஜாதகத்துல லக்னத்துக்கு 2ஆம் இடம் உங்க உடம்புல வாயா இருக்கும். அப்ப அதுக்கு அப்போசிட் 7ஆம் இடம் வந்து லக்னத்துக்கு 8ஆம் இடம், லக்னத்துக்கு 7ஆம் இடம் வந்து உங்களுக்கு வந்து மலத்துவாரமா இருக்கும். சரியா? அப்ப அந்த காலபுருஷனுக்கு ரிஷபம் வாயினா காலபுருஷனுக்கு விருச்சிகம் வந்து மலத்துவாரம். சரியா? அப்ப அந்த காலபுருஷனுக்கு 8ஆம் வீடு மலத்துவாரம், 2ஆம் வீடு வாய் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்ப ரிஷபமும் விருச்சிகமும் தான் 1-7 கான்செப்ட்ல இருக்கும். அப்ப ரிஷபம் வாயினா விருச்சிகம் வந்து உங்களுக்கு மலத்துவாரம். அப்ப அந்த இடத்துல இருந்து 3ஆவது இடத்துக்கு எந்த வீடு வரும், 4ஆவது இடத்துக்கு எந்த வீடு வரும், 5ஆவது இடத்துக்கு எந்த வீடு வரும்ன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப வாயிலிருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா வயிறு எங்க வரும், தொண்டை நெஞ்சில எங்க, அந்த அந்த கொலால், அந்த குலை, அந்த உணவு குழல் டிராவல் ஆகுறது எங்க வரும்ன்றதை நீங்க அந்தந்த மிதுனத்திலிருந்து ஒரு வீட்டா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த டிரான்ஸ்பரேஷன் புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் மலக்குடலுக்கு அப்புறம் நமக்கு தொடை கால் தான் இருக்குது. அது ரெஸ்ட் ஆஃப் த ராசிக்கு போயிடும். தனுசுல இருந்து மீனம் வரைக்கும் இருக்கிற 4 ராசிக்கு அந்த நம்ம இடுப்புக்கு கீழே இருக்கிற அந்த கால், தொடை, கணுக்கால் அதெல்லாம் அந்த செக்ஷனுக்கு போயிடும். அப்ப உடலே ராசி மண்டலத்துல அமைக்கப்பட்டிருக்கும் பொழுது வாய் ரிஷபமா இருக்குது, காலபுருஷனுக்கு விருச்சிகம் வந்து மலத்துவாரமா இருக்கு. அது உள்ள இருக்கிற அந்த முழு டைஜஸ்டிவ் சிஸ்டமும் ராகு கேது தான். இது கிளியரா புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதே இடத்துல வாய் வந்து சாப்பிடுறதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகுதா அப்படின்னா வாய் வந்து சாப்பிடுறதுக்கு மட்டும் யூஸ் ஆகல, வாய் பேசுறதுக்கும் யூஸ் ஆகுது. அப்படின்னா அப்ப நம்ம வந்து யாகாவார் ஆயினும் நாக்காக்க காவாக்கால் சோகப்பர் சொல்லிழுக்குப்பட்டு அப்படின்னா வாயில பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் விஷம். சரியா? அப்ப அது வெனம், அது நஞ்சு, அது இன்சொல்லாக இல்லைன்னா இன்னொருத்தரை குன்றும். தீயினால் சுட்ட புண் ஆறாதே உள்ளாரும், தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் மாறாதே நாவினால் சுட்ட வடு அப்படின்றான். புண்ணுக்கும் வடுக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட்டை பார்த்துக்கோங்க. புண்ணுன்றது ஆறிடும், வடுனா காலம் ஃபுல்லா இருக்கும். அப்ப ஒரு நெருப்பால சுட்டா கூட அந்த புண்ணு ஆறிடும்டா. ஆனா நீ வார்த்தையால ஒண்ணு சொன்னினா அது வந்து ஆறாதுடா, அது வடுவா மாறிடும், காலம் ஃபுல்லா உன்னை நினைச்சு ஃபீல் பண்ணுவான். அப்படின்னா சொல்லால் அடித்த சுந்தரின்னு விஜயகாந்த் பாட்டு பாடுற மாதிரி பாட்டு பாடிட்டு இருக்க வேண்டிய. அப்ப வாயில சொல்ற ஒவ்வொரு சொல்லும் பாம்போட நாக்குல இருந்து வர விஷம் மாதிரி. பாம்பு கடிக்காம இருக்கிற வரைக்கும் பாம்பை யாரும் அடிக்க மாட்டாங்க, பாம்பு கடிச்சிருச்சுன்னா அதை அடிச்சிருவோம் இல்லையா? அது மாதிரி நம்ம வாயால ஒண்ணு சொன்னோம்னா பாம்பு கொத்திட்டா மாதிரி தான். அப்ப அதை நம்ம அடிச்சிருவாங்க, அப்ப நம்மளை எதிர்ப்பாங்க, நம்மளை விற்பாங்க. அப்ப உங்க வாயிலிருந்து வர வார்த்தை குடும்பமான வரைக்கும் யோசிச்சு பேசுற வார்த்தையா இருக்கணும். சொல்லுக அப்படின்னா அந்த வார்த்தை வந்து 1க்கு 10 தடவை பேசி யோசிச்சு பேசுறது நல்லது. அது ஏன்னா பேசாமையே இருக்கலாம். சரியா? உன் வார்த்தை ஆம் என்றால் ஆம், இல்லை என்றால் இல்லை என்று இருக்கட்டும்.
மீதமெல்லாம் சாத்தானிடமிருந்து வருகின்றனன்ட்டு ஜீசஸ் சொல்றாரு பைபிள். அப்போ உன்னோட வார்த்தையை பேசுறதுக்கு முன்னாடி 1க்கு 2 தடவை யோசிச்சுட்டு பேசலாமா வேணாமா, பேசலாமா வேணாமா யோசிச்சுட்டு ரொம்ப யோசிச்சுட்டு பேசுறது ரொம்ப நல்லது. சரியா? அப்ப வந்து இங்க ஜீசஸ் இன்னொரு இடத்துல சொல்றாரு, நீ வந்து ஒரு ஒரு தத்துவம் சொல்ற, நீ ஒரு கருத்து சொல்றன்னு சொல்லிட்டு, ஒரு தப்பான விஷயத்த உலகத்துக்கு சொல்லி, அத ஃபாலோ பண்ணி ஒருத்தன் கெட்டு போயிட்டான்னா, அவன் பொறக்கறதுக்கு பதிலா அவன அவன கடல்ல கட்டி, கடல்ல போட்டு அவன் செத்து போறதே நல்லது அப்படின்னு சொல்றார். அப்ப எந்த அளவுக்கு வாய்க்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறாருன்னா, தப்பா ஒண்ண போதிக்க கூடாது. தப்பா தெரியாத ஒண்ண சொல்லக்கூடாது. அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி. அதுக்கு நீ பேசாமயே இருக்க முடியும்னா, பேசினா தானே தப்போ சரியோ தெரியும்னா, இட்ஸ் அ ப்ராசஸ். யூ யூ கலெக்டிவ் த கர்மா. அதுக்கு நீங்க பொறுப்பு எடுத்துக்கணும் அவ்வளவுதான். அதாவது பேசாத வார்த்தைக்கு நீங்க பொறுப்பு எடுத்துக்க வேணாம். மனசுக்குள்ள 1000 எண்ணம் வரும். அது வந்து எவ்வளவு அசிங்கமா கூட வரும். அத அத நீங்க வெளிய காட்டாம இருந்துச்சுன்னா, அது உங்களோட மறைஞ்சிடும். ஏன்னா எல்லாருக்குமே நல்ல எண்ணங்களும், அசிங்கமான எண்ணங்களும் தோன்றி மறையிறது ரொம்ப சாதாரணமா தான். நீ உலகத்துல பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லவனா தெரிவான். அவன் மனசுல அசிங்க அசிங்கமா யோசிப்பான். சரியா? உலகத்துல பார்க்கறதுக்கு ரொம்ப அசிங்கமா அருவருப்பா ஒருத்தன் இருப்பான். அவன் மனசுல வந்து ரொம்ப நல்ல விஷயங்களாவே தோணிட்டு இருக்கும். அப்ப உருவம் கிடையாது. மனசு வந்து வெவ்வேறு விஷயங்களை யோசிக்கும். அவனோட கிரக அமைப்புகள் படி, அவனுக்கு திடீர்னு ஒரு காம எண்ணங்கள் வரலாம். அவனுக்கு திடீர்னு ஒரு கோப எண்ணங்கள் வரலாம். அவனுக்கு ஒரு குரோத எண்ணங்கள் வரும். ஒரு வக்ர எண்ணங்கள் வரலாம். ஒரு பழிவாங்கும் எண்ணம் வரலாம். ஒரு செல்ஃபிஷ் எண்ணம் வரலாம். அந்த எண்ணம் தோன்றுவது மனித இயல்பு. ஆனா அத வெளிக்காட்டாம, அத வாயிலிருந்து வராம தக்க வச்சுக்கிறது நம்மளுடைய மனக்கட்டுப்பாடு. சரியா? அப்போ ஒரு வெளியில வராத சொல்லுக்கு நீங்க எஜமான். வெளிய வந்துருச்சு அப்படின்னா, அதுக்கு நீங்க பொறுப்ப ஏத்துக்கணும். சரியா? அது வந்து வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பு போல. ஒரு அம்பு வந்து வில்லில் இருக்கிற வரைக்கும் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. வில்லிலிருந்து புறப்பட்டு விட்டால், அது இலக்கை போய் அடையும். அது நல்ல வேளை யாரையும் காயப்படுத்தல, அது புஸ்ஸுன்னு போயிடுச்சுன்னா பிரச்சனை இல்ல. அது போய் யாரையோ குத்திருச்சு அப்படின்னா, யூ ஆர் ரெஸ்பான்சிபிள். ஓகேவா? அதனால வில்லிலிருந்து புறப்படும் அம்பு போல வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைக்கு நீங்க பொறுப்பானவராகிறீங்க. அப்ப தெரியாம பேசிட்டேன் அப்படின்ற ஒரு கான்செப்டே கிடையாது. தெரிஞ்சு பேசினாலும், தெரியாம பேசினாலும் வாயிலிருந்து வார்த்தை வந்துருச்சுன்னா, அது வந்து ராகு கேதுவோட இன்ஃப்ளூயன்ஸ் தான். அது உங்க கர்மா லிஸ்ட்ல சேர்ந்து. சோ இந்த லாஜிக்க வந்து நீங்க கிளியரா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ராகு கேதுவோட தத்துவங்கள் புரியுது. ராகு அரசன், கேது வந்து ஆண்டி, சித்தர் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப நம்ம சில பிக்டோரியல் ரெஃபரன்ஸ்க்கு போலாம். என்னோட ஸ்க்ரீன வந்து நான் ஷேர் பண்றேன். இந்த Facebookல சில வீடியோக்கள சேவ் பண்ணி வச்சேன் நம்ம ஷேர் பண்றதுக்காக. ஐ அம் ஜஸ்ட் ஷேரிங். என் ஸ்க்ரீன் தெரியுதா? என் ஸ்க்ரீன் தெரியுதுல? தெரியுதுங்க சார். தெரியுது சார். ஓகே. ஐயா. ஜூம் எஸ் பண்ணி சார். பார்த்துக்கோங்க. ஜூம் பண்ணி பார்த்துக்கோங்க. நல்லா ஆத்மார்த்தமா பாருங்க. இத கிளியரா புரிஞ்சுக்கோங்க. இதான் ராகு கேது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு வட்டம் நமக்கு லெஃப்ட் சைடு செவுத்துல இருக்கு. அந்த வட்டத்த 4 போர்ஷனா பிரிச்சிருக்கிறாங்க. அதாவது 0ல இருந்து 90 டிகிரி ஒரு போர்ஷன், 90ல இருந்து 180 டிகிரி ஒரு போர்ஷன், 180ல இருந்து 270 ஒரு போர்ஷன், 270ல இருந்து 360 ஒரு போர்ஷன் பிரிச்சிருக்கிறாங்க. அப்ப அந்த 90ல இருந்து 0ல இருந்து 90 டிகிரில அந்த ஒரு ஒரு போர்ஷனா ஸ்லைஸா எடுத்து எடுத்து பார்க்கும் பொழுது, ரைட் சைடுல என்ன ஆகுது? மலை மாரி அப்பர் சைடுல ஒரு லைன்ஸ் ஃபார்ம் ஆகி ஒரு கர்வ் ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறம் 90 டிகிரில இருந்து 180 டிகிரி வரும் பொழுது, அது அப்படியே டவுன் ஆகி கீழ அப்படியே வந்து அதே ஷேப்புக்கு ஆப்போசிட் சைடுல ஃபார்ம் ஆகுது. அப்ப ஒரு சர்க்கிள்ல 4 போர்ஷனா பிரிச்சு ஒரு ஒரு பீஸா மாரி 4ஆ பிரிச்சு 4 பீஸா பிரிச்சு அதுல இருக்கிற ஒரு ஒரு பீஸ எடுத்து போடும் பொழுது
ஃபர்ஸ்ட் ஒரு மேல ஒரு முகடு, அப்புறம் கீழே ஒரு முகடு, அப்புறம் திருப்பி ஒரு மேல ஒரு முகடு, கீழே ஒரு முகடுன்ட்டு ரைட் சைடுல ஒரு கர்வ் ஃபார்ம் ஆகுதுல்ல. அப்ப வாழ்க்கையில ஒரு உயர்வு, ஒரு தாழ்வு, ஒரு உயர்வு, ஒரு தாழ்வு அப்படின்னு வருதுன்னா, ஒரு வட்டத்துல ஒரு சாதாரண 360 டிகிரி வட்டத்துல 4 வளைவு இருக்கு. ஒரு உயரம், ஒரு தாழ்வு, ஒரு உயரம், ஒரு தாழ்வு. அப்ப மேல இருக்கிறது சைன் தீட்டா, கீழே இருக்கிறது காஸ் தீட்டா. சைன் தீட்டாவையும் காஸ் தீட்டாவையும் தனியா பிரிச்சு ஒன்னா சேர்த்துனா அந்த நீள்வட்ட பாதை வந்துருது. இப்ப மேல இருக்கிறது காஸ் தீட்டா, கீழே இருக்கிறது சைன் தீட்டா. மேக்ஸ்ல படிச்சிருப்போம், நமக்கு புரியவே புரியாது ட்ரிக்னாமெட்ரி. இப்ப கூட எனக்கு புரிஞ்சுதானா புரியல, உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா புரிஞ்சுக்கோங்க. ஆனா இதான் வாழ்க்கை. மேக்ஸ் வேற கிடையாது, சயின்ஸ் வேற கிடையாது. எல்லாமே ஒன்னோட ஒண்ணுதான் இருக்குன்றத புரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொல்றேன். அப்ப இது ஒரு இப்ப நம்ம இங்க பாக்குற இந்த மேடு பள்ளங்கள் வந்து நமக்கு வேற ஒரு பிக்டோரியல் ரெஃபரன்ஸ கொடுக்குது. ஆனா இந்த பிக்டோரியல் ரெஃபரன்ஸ் வந்து சைன் தீட்டா காஸ் தீட்டா சேர்ந்து அது என்ன ஆகுது, ஒரு நீள்வட்டம் ஆகுது. அந்த நீள்வட்டத்தை இழுத்து சுத்தி ஒரு மாலை மாதிரி செஞ்சா வட்டம் ஆயிடுது. அப்ப வட்டம் வட்டத்தை வந்து கோடாக்குறது, கோடை வட்டத்தை வட்டமா ஆக்குறது. இது கிளியரா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இப்படிதான் ராகு கேது வேலை செய்யுது. அப்ப இந்த இந்த வட்டம் இருக்கு இல்லையா, இந்த வட்டத்துல சந்திரன் சுத்துது அப்படின்னா, இப்ப இந்த வட்டத்துல சந்திரன் சுற்றும் பொழுது ஒரு ஒரு பக்கம் வந்து ராகு, ஒரு பக்கம் கேதுன்னும் பொழுது அந்த டைடு வந்து அப்படி ராகு கேது வந்து எந்த டைரக்ஷன்ல போகுதுன்றத கணிக்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு இந்த வட்டம் இயங்குது. இவ்வளவுதான் வாழ்க்கையோட தத்துவம், புரியுதா? இந்த ராகு கேது போற பாதையில தான் சந்திரன் போகுது. அப்ப சந்திரன் எந்த டைரக்ஷன்ல போகுது அப்படின்றத கிளியரா புரிஞ்சு. அப்ப ராகு கேது வந்து ஒரு பெயர்ச்சி ஆகி இப்ப ராகு கேது வந்து எங்க இருக்குது, ராகு வந்து மீனத்துல ஓகே, ராகு வந்து மீனத்துல இருக்கு, கேது வந்து கன்னியில இருக்குதுன்னா, இந்த ராகு மீனத்துல இருக்கும்போது கேது கன்னியில இருக்கிற அந்த 18 மாசம் அது ஒரு பாதையில வளைவு சுழிவா போகுது. அடுத்த ராகு கேது பெயர்ச்சி நடந்துருச்சு அப்படின்னா, அடுத்த ராகு கேது பெயர்ச்சி எங்க நடக்கும், அது கும்பத்துக்கு வரும். ராகு கும்பத்துக்கு வரும், கேது வந்து மீனத்துக்கு இது சிம்மத்துக்கு போயிடுச்சுன்னா ராகு கேது பாதையை மாத்திருச்சு. இப்ப நம்ம என்ன பண்றோம், நான் காலையில ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது திருச்சிக்கு போறதுக்கு, வேளாங்கண்ணிக்கு போறதுக்கு ஒரு ரூட் சொன்னேன், ஈசிஆர்ல போறதுக்கு ஒரு ரூட்டு, திருச்சி ஹைவேஸ்ல போய் போறதுக்கு ஒரு ரூட் சொன்னேன் இல்லையா. இப்ப விசிஆர்ல போறது ஒரு ரூட்னா, இப்ப அடுத்த தடவை அதே இடத்துக்கு போறதுக்கு நீங்க வேற ரூட்ல போற மாதிரி. அப்ப ராகு கேது 18 மாசத்துக்கு ஒரு தடவை ரூட்டை மாத்திரும். ஆனா நீங்க போக வேண்டிய இடம் ஒண்ணுதான். நீங்க வாழ்க்கையில ஒரு குறிக்கோள், ஒரு இலக்கு, ஒரு வேலை, ஒரு குடும்பம், ஒரு புள்ள, ஒரு பொண்டாட்டின்னு ஒண்ணுலதான் வாழ்வீங்க. ஆனா ராகு கேது 18 மாசத்துக்கு ரூட்டை மாத்திடும். நீங்க வேற ரூட்டுக்கு போகணும், அதே இடத்துக்கு தான் போகணும், அதே வேலைக்கு தான் போகணும், அதே பொண்டாட்டி கூட தான் வாழணும், அதே மேனேஜர் கூட தான் இருக்கணும், அதே கஸ்டமருக்கு தான் சப்ளை பண்ணணும். ஆனா 18 மாசத்துக்கு ஒரு தடவை ராகு கேது ரூட்டை மாத்திரும். ஆனா அந்த ரூட்டை மாத்தி நீங்க போகணும். அப்ப உங்களுக்கு பழக்கப்பட்ட பயணத்தை ராகு கேது மாத்தி வச்சிரும். ஆனா நீங்க போக வேண்டிய பழக வேண்டிய ஆட்கள் ஒண்ணுதான். அதுல தெரியாம தப்பு பண்ணும் பொழுது பிரிவினைகள் ஏற்படுது, புதுசா நண்பர்கள் சேர்ந்துருவாங்க. அப்ப வாழ்க்கையில புது நண்பர்கள், பிரிவினைகள் ஏற்படும் பொழுது என்னன்னா, போற வாழ்க்கை பாதையில 18 மாசத்துக்கு ஒரு தடவை ராகு கேது வாழ்க்கை பாதையை மாத்திரும். ஆனா நம்ம போக வேண்டிய ஊர் ஒண்ணுதான். சம்டைம்ஸ் நம்ம அதுல டைரக்ஷன் மாறி போக வேண்டிய ஊரையே ராகு கேது மாத்தி வச்சிடும். அப்ப நான் இது வரைக்கும் வேளாங்கண்ணிக்கு தான் போனேன்னா அவங்களுக்கு டிரான்ஸ்பர் வந்துடும். அப்ப வந்து உங்களுக்கு இப்ப திருச்சியில வேலை பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு இப்ப வந்து பெங்களூருக்கு டிராவல் போட்டாங்கன்னா டோட்டலா திருப்பி டைரக்ஷன் ஆப்போசிட்ல திருப்பி போட்டுரும் ராகு. அப்ப ராகு கேது பயிற்சி வந்து பாதையை மாற்றுவதுன்றதை கிளியரா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது என்ன செய்யும், பாதை மாறலாம். ஆனா நான் ஒன்னாதான் போவேன், இந்த இடத்துக்கு தான் போவேன். ஃபர்ஸ்ட் இப்ப டெம்பரரியா சுத்தி போனா கூட நான் ஃபைனலா அங்க வந்துருவேன் அப்படின்னு நீங்க பண்ணீங்கன்னா பாதையை நாம் உருவாக்கணும். அப்ப அப்ப பாதையில போறவன் வாழ்க்கையில ஜெயிக்க முடியாது, பாதையை உருவாக்குறவன் தான் வாழ்க்கையை ஜெயிப்பான்றத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நீ என்னடா ரூட் போடுறது, நான் ரோடு போட்டு அதுல போய்க்கிறேன்னு சொல்லி வந்துட்டீங்கன்னா ராகு கேது உங்களை என்ன செய்ய முடியும். இட் இஸ் மை வே அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிக்கிட்டீங்கன்னா, இலக்கை நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு போறதுக்கு ரூட் நீங்க போட்டுருவீங்க. இலக்கை நீங்க முடிவு பண்ணலைன்னா நீங்க வந்து இன்னொருத்தன் போடுற ரோட்ல போயிட்டு இருப்பீங்க. அப்ப உங்களால இலக்கை போய் அடையவே முடியாது. அப்ப இலக்கை நிர்ணயம் பண்றது ஏன் இம்பார்ட்டன்ட், குறிக்கோள் இல்லாம வாழக்கூடாது அப்படின்றது ஏன் இம்பார்ட்டன்ட்னா, குறிக்கோள் இல்லாம வாழ்ந்தா இன்னொருத்தன் போடுற ரோட்ல போவீங்க. குறிக்கோளை பிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் இங்க தான்டா போறேன், நீ நான் எப்படி வேணாலும் மாத்து,
நான் அங்கதான் போய் சேருவேன்ட்டு போனீங்கன்னா அதுதான் கேது. டெஸ்டினேஷனை கரெக்டா ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, ஒரே இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அது கேது. சரியா? சோ இது ஒண்ணு இருக்கட்டும். அடுத்த வீடியோ பார்க்கலாம். இது பாருங்க. இப்ப பாக்குறது வந்து நம்மளோட மில்கி வே கேலக்சி. நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் மில்கி வே கேலக்சி பெரிய கூட்டம், அது ரொம்ப பெரிய கூட்டம், அதுல நம்ம இருக்கிறது ஒரு சின்ன பகுதி தான் அப்படின்னா அது மில்கி வே கேலக்சியே ஒரு தட்டு மாதிரி ஆடி ஆடி தான் சுத்துது. அப்ப நம்ம ராகு கேதுவை வந்து சந்திரனுக்கு மட்டும்தான் இருக்குதுன்னு நினைச்சோம். இந்த கேலக்சியே தட்டு மாதிரி தான் ஆடி ஆடி தான் இருக்குது. சரியா? குடிகாரன் மாதிரி, குடிகாரன் குடிச்சிட்டு தள்ளாடி போற மாதிரி கேலக்சியே தடுமாறி தான் இருக்குது. சரியா? அப்ப குடிய ஏன் ராகுக்கு கம்பேர் பண்றோம்னு புரியுதுங்களா? பிரபஞ்சமே குடிச்சிட்டு தான் தள்ளாடுது அப்படின்னு எடுத்துக்கிறதா? அப்படின்னா இட் இஸ் a நேச்சுரல் ப்ராசஸ். சரியா? அப்ப இந்த யூனிவர்ஸ் ஆடிதான் ஒரு தட்டு மாதிரி யூனிவர்ஸே ஆடுது. ஆனா அதை நம்மளால உணர முடியாது. ஏன்னா அது சைஸ்ல பெருசு. அப்ப இந்த மேல ஒரு புள்ளி கீழே ஒரு அச்சு இருக்குதுல்ல, அந்த யூனிவர்ஸுக்குன்னு ஒரு அச்சு இருக்கு. இந்த மில்கி வே கேலக்சிக்குன்ட்டு ஒரு டாப்ல ஒரு அச்சு, கீழே ஒரு அச்சு இருக்குல்ல, இந்த அச்சை வச்சு இங்க மேல ஒரு சர்க்கிள், கீழே ஒரு சர்க்கிள் வச்சு, இந்த இடத்துல இந்த புள்ளிய வச்சு, இந்த இடத்துல இந்த புள்ளிய வச்சு அந்த யூனிவர்ஸே ஆடுது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. அப்ப ராகு கேது சந்திரனோட பயணத்துல மட்டும் இல்ல, யூனிவர்ஸோட பயணத்திலேயே இருக்கு அப்படின்றத கிளியரா புரிஞ்சுக்கோங்க. அடுத்து இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து நம்மளுடைய சோலார் சிஸ்டம், அதாவது சூரிய குடும்பம். சூரியன், சூரியனை சுற்றி இருக்கிற நவகிரகங்கள், இந்த சோலார் சிஸ்டம் இன்க்ளூடிங் டுவார்ஃப் பிளானட்ஸ், ஆஸ்ட்ராய்ட்ஸ், அந்த டஸ்ட் பார்ட்டிகிள்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து சூரியன் வந்து நம்ம மில்கி வே கேலக்சியை சுத்துற பாதையே ஏற்ற இறக்கமா இருக்குது. நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் கேலக்சியே தடுமாறி தான் சுத்துதுன்ட்டு. அந்த கேலக்சியே தடுமாறி சுத்திட்டு இருக்கும் பொழுது அந்த தடுமாறி சுத்துற அந்த கேலக்சியில சூரியனே ஒரு ஏற்ற இறக்கத்தோட ராகு கேது மாதிரி தான் சுத்துது. அப்ப சூரியன் போற பாதையே, சூரியன் கேலக்சிய ஒரு சுற்றுறதுக்கு எத்தனை மில்லியன் ஆகுது? 230 மில்லியன் இயர்ஸ்க்கு, 230 மில்லியன் இயர்ஸ்க்கு ஒரு தடவை சூரியன் தன்னுடைய சுற்றுப்பாதையை கம்ப்ளீட் பண்ணுது கேலக்சிலன்னு சொல்றாங்கன்னா, அந்த 230 மில்லியன் சுத்தும் பொழுது சூரியன் ஒவ்வொரு இடத்துல இருக்கும் பொழுது யுகங்கள் மாறுறதெல்லாம் அப்படிதான் நடக்குது. அப்ப அந்த யுக யுகமா மாறுறதெல்லாம் சூரியன் வந்து ஒரு ஒரு மில்கி வே கேலக்சியை சுத்தி முடிக்கிறதுக்கு. அப்ப சூரியன் மில்கி வே கேலக்சியில சுத்தும் பொழுது ஒரு அப்பர் நோட்ல சுத்தம், டவுன் நோட்ல சுத்தம், அதுக்கு பக்கத்துல இருக்கிற மத்த கிரகங்களோட டிராவல் பண்றப்ப இருக்கிறது எல்லாமே சேர்த்துதான் நம்ம வாழ்க்கையை மாத்துது. நம்ம நினைக்கிறோம் நவகிரகங்கள் மட்டும் தான் நம்ம வாழ்க்கையை மாத்துதுன்னு நினைக்கிறோம். இட் இஸ் நெவர். சூரியன் மில்கி வே கேலக்சில இப்ப எங்க இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி தான் பூமி இப்ப எவால்வேட் ஆயிருக்கு. அப்ப கற்காலம்னு ஒண்ணு இருக்குது, இப்ப இருக்கிற ஒரு காலம் இருக்குது, சங்க இலக்கிய காலம் இருக்குது, புராண காலம் இருக்குது. அப்படின்னா ஒவ்வொரு காலமும் பல மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும் பொழுது அந்த இடத்துல கேலக்சில சூரியன் எந்த இடத்துல இருந்துச்சோ அதுக்கேத்த மாதிரி பூமி தன்னை பக்குவப்படுத்தி கொண்டதுன்னு இருக்கு. அடுத்து
இது வந்து பூமிய சந்திரன் சுத்துறத கிளியரா விளக்குறது. ராகு கேதுவோட எக்ஸாக்டா ராகு கேது எப்படி இயங்குதுன்றதை நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கான விஷுவல். இப்ப இது கிளியரா புரியுதா? எப்படி சுத்தி 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 சுத்துது, மேல போய் கீழே வந்து ஒரு ஸ்பைரலை ஏற்படுத்துது. அந்த ஸ்பைரல்ல மூன் போகுது இல்லையா, அந்த மூன் போற அந்த ஸ்பைரல் பார்த்துதான் ராகு கேது. சரியா? அப்ப அனில் கும்ப்ளேவோ ஷேர் வார்னேவோ தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். அவங்க போடுற ஸ்பின் பால் வந்து லெஃப்ட்ல பிச் ஆகி ரைட்ல போகும், ரைட்ல பிச் ஆகி லெஃப்ட்ல போகும். நீங்க பேட் அடிக்கும் போது இன்சைடு எட்ஜ் ஆகி கேட்ச் வந்துடும். அப்ப ஸ்பின் பால் அடிக்கிறதுக்கு பழகணும். ஃபாஸ்ட் பால் யாரு வேணா அடிச்சிடலாம், ஸ்பின் பால் எல்லாராலும் அடிக்க முடியாது. அதுக்குன்னு நீங்க பழகணும். பழகுனாதான் அடிக்க முடியும். அப்படி பழகுனா கூட இன்சைட் எட்ஜ் ஆயிடும். நீங்க கொஞ்சம் கவனிச்சீங்கனாலும் ஸ்டெம்ப் அவுட் ஆயிடுவீங்க. ஓகேவா? சோ இது கிளியரா போய் இது இன்னொரு பிக்டோரியல் ரெஃபரன்ஸ். அது வேற ஆங்கிள். முதல்ல பார்த்தது வேற ஒரு ஆங்கிள் பார்த்தோம், இப்ப பாக்குறத வேற ஒரு ஆங்கிள் பார்க்கணும். சோ இது டாப் வியூ, முதல்ல பார்த்தது சைட் வியூ. அதாவது நம்ம வந்து இப்ப ராகு கேது மூனோட ஒரு சுத்துவட்ட பாதையை தான் பார்த்தோம். நம்ம எல்லாம் பொதுவா வந்து சூரிய குடும்பம் வந்து ஒரு சுற்றுவட்ட பாதையில சுத்துதுன்றத சாதாரணமா அப்படி ஒரு கோடு கோடா போட்டு தான் பார்ப்போம். ஆனா ஆக்சுவலி அது எப்படி சுத்துதுன்றதை தான் ரியலிஸ்டிக்கா காட்டுது. அப்ப எத்தனை வளைவுகள் பார்த்துக்கோங்க, எவ்வளவு வளைவுகளுக்கு நடுவுல நம்ம வாழ்றோம் அப்படின்றத கிளியரா புரிஞ்சுக்கோங்க. அதுதான் ராகு கேது. இது பாருங்க, அதாவது இந்த 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 இல்லஸ்ட்ரேஷன்ல சூரியன்ல இருந்து வர ஒளி மூணுல பட்டு மூணு பூமியில எப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணுதுன்றத கிளியர் பண்ணுது நமக்கு. அப்ப நம்ம சூரியன் மூனோட திதி சொல்றோம் இல்லையா, ஒவ்வொரு திதி கிருஷ்ணபட்ச அமாவாசையில இருந்து தேய்பிறை பௌர்ணமி வரைக்கும் இருக்கிற அந்த 15 திதியில சூரிய ஒளி எப்படி பூமியில எந்த ஆங்கிள் விழுகுதுன்றத புரிஞ்சுக்கிறது தான். அப்ப திதி வாழ்க்கையில ஏன் மாற்றத்தை ஏற்படுத்துதுன்னா, திதி எவ்வளவு தூரத்துல இருக்குது, எந்த ஆங்கிள், அதாவது திதி தான் வாழ்க்கையில முக்கியமான பாதை. சரியா? சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இருக்கிற அந்த இடைப்பட்ட தூரம், இடைப்பட்ட டிகிரி பொசிஷன் தான் திதி. அப்ப சூரியன்ல இருந்து வர ஒளி மூணு எங்க இருக்குது, பூமிக்கு முன்னாடி இருக்கா, பூமிக்கு பின்னாடி இருக்கா, அப்ப அதுல படும் பொழுது அது எப்படி பூமியில அந்த ஒளியை வாங்கி ரிஃப்ளெக்ட் பண்ணுதுன்றத சயின்டிபிக்கா மேத்தமேட்டிக்கலா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி திட்டமிட்டுக்கலாம்.
ஸோ கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து இது பாருங்க. இது வந்து இந்த ரெட்டோகிரேஷன் சொல்றோம் இல்லையா? அதாவது ஒவ்வொரு கிரகமும் வந்து வக்ரம் பெறுதுன்ட்டு அதை ரொம்ப கிளியரா விளக்குற படம். இது வந்து மெர்க்குரி மெர்க்குரி ரிட்டகிரேஷன் ஆகுறது. ஒரே நிமிஷம். இந்த இடத்துல இங்க இருக்கிறது பூமி, ஃபர்ஸ்ட் சர்க்கிள்ல இருக்கிறது மெர்க்குரி புதன். அப்ப புதனும் மெர்க்குரியும் ஒரு ஆங்கிள் தான் போகுது. ஆனா அதை சுத்தும் பொழுது பூமியிலிருந்து மெர்க்குரிய பார்க்கும் பொழுது அது முன்னாடி போயிட்டு பின்னாடி வர மாதிரி இருக்கிறதோட ஆங்கிள் டிஃபரன்ஸ் வந்து இந்த ஆக்சிஸ் தான். ஆக்சிஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அச்சு. அப்ப பூமிக்கும் புதனுக்கும் இருக்கிற அச்சு நம்மளுக்கு பூமி புதன் சுத்துறத இங்க இருந்து அங்க பார்க்கும் பொழுது முன்னாடி போயிட்டு இருக்கிறது பின்னாடி வந்துட்டு திருப்பி முன்னாடி போற மாதிரி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தும். அதுக்கேத்த மாதிரி நமக்கு வாழ்க்கையில முன்னுக்கு பின்னான பாதிப்புகளை புதன் வந்து ஏற்படுத்துவார். அது மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் பூமிக்கும் இருக்கிற அச்சு உங்களுக்கு வந்து ரெட்டோகிரேஷன் ஆகிறத உறுதிப்படுத்தும். சரியா? எல்லா கிரகத்துக்கும் ரெட்டோகிரேஷன் இருக்குது. அப்ப ஒரு சுத்துப்பாதை முடிக்கிறதுக்குள்ள பூமி வந்து சூரியனை ஒரு சுத்தி முடிக்கிறதுக்குள்ள, அதாவது அந்த அந்த சைக்கிள்ஸ்ல வந்து இவ்வளவு நடக்குது. முன்னூத்தி 65 நாள்ல பூமி சுத்தி முடிக்குது இல்லையா? அப்ப பூமி 365 நாள்ல சுத்தி முடிக்கும் பொழுது மெர்க்குரி வந்து 3 தடவை ரெட்டோகிரேட் ஆகுற மாதிரி ஒரு ஒரு இல்லஷன் இங்க வரைஞ்சிருக்கிறாங்க. புரியுதா? அப்ப இது மெர்க்குரிக்கு மட்டும். அது மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் அப்படி முன்னாடி போயிட்டு பின்னாடி வர மாதிரி இங்க இருந்து தெரியும். அப்ப வக்ரம் அப்படின்றது ஜோதிடத்துல மிக 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 முக்கியமான பங்கு வகிக்குது. வக்ரத்தை தவிர்த்து பலன் எடுக்கவே முடியாது. சரியா? அதுக்காக வக்ரம் நெகட்டிவ் அப்படின்னு எடுக்கக்கூடாது. வக்ரம் பாசிட்டிவாவும் வேலை செய்யும், நெகட்டிவாவும் வேலை செய்யும். அது உங்களுக்கு உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து ஆராய்ச்சி செய்ய வேண்டிய. இது வந்து நம்ம அமாவாசை பௌர்ணமி வரத வந்து இன்னொரு ஆஸ்பெக்ட்ல காட்டுது. 27 நாள்ல சுத்துறதுல இந்த கீழே இருக்கிற சர்க்கிள்ல அமாவாசை பௌர்ணமி தெரியுது பாருங்க. மேல இருக்கிற சர்க்கிள்ல சுத்துறது இங்க வந்து வளர்பிறை தேய்பிறை இந்த கீழே இருக்கிற பாக்ஸ்ல தெரியுது பாருங்க. ஆக்சுவலி வந்து இது மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல சுத்தல, அது அப்ஸ் அண்ட் டவுன்ஸா சுத்துறத நம்ம ப்ரீவியஸ் வீடியோல பாத்துக்கிட்டோம். அப்ப போன வீடியோல பார்த்த மாதிரி இங்க எடுக்கக்கூடாது. இது ஒவ்வொன்றும் வெவ்வேறு ரெப்ரசன்டேஷன். ஆக்சுவலி அது சுத்தும் போது அப்ஸ் அண்ட் டவுன்ஸா தான் சுத்துது. அதை கிளியரா புரிஞ்சுக்கணும். ஸ்ட்ரெயிட்டா ஒரு சர்க்கிள்ல சுத்தல. இந்த படத்தை பாருங்க. இந்த படத்துல வந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தை அடையிறதுக்கு பல மிருகங்கள் ஒன்னா ஓடுது. இது முயலும் ஆமையும் கதை தான். சரியா? ஹியூமன் வித் அனிமல்ஸ் 100 கிலோமீட்டரை கடக்கிற தூரத்தை தான் இந்த படம் வந்து உங்களுக்கு சொல்லுது. கிளியரா புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசன்.
முயலும் ஆமையும் கதைய பல விலங்குகள், மனிதனும் ஓடுறான். ஃபர்ஸ்ட் லயன் ஓடுது, அப்புறம் ஹியூமன் ஓடுறான், கேமல் ஓடுது, ஹார்ஸ் ஓடுது, உல்ஃப் ஓடுது, சீட்டா ஓடுது, ஆஸ்ட்ரிச் ஓடுது, பியர் ஓடுது. நூறு கிலோமீட்டர் கடக்கிற தூரத்தை ஒவ்வொரு மிருகங்கள் மனிதனோட சேர்ந்து கடக்கிறது. ஃபர்ஸ்ட் சீட்டா பிக்கப் பண்ணுது. சீட்டா தான் ஃபர்ஸ்ட் பிக்கப் பண்ணுது. சீட்டாவை தாண்டி குதிரை பிக்கப் பண்ணுது. ஆரம்பம் என்னமோ சீட்டா, அதுக்கப்புறம் வந்து குதிரை முந்துது. அப்புறம் குதிரைய வந்து ஆஸ்ட்ரிச், நெருப்பு கோழியா, ஆஸ்ட்ரிச் முந்தம். 5 கிலோமீட்டர் வரும்போது குதிரைய வந்து ஆஸ்ட்ரிச் முந்திரும். திருப்பி குதிரை முந்தும். ஆஸ்ட்ரிச் முந்தும், திருப்பி குதிரையும் முந்தும். குதிரைய வந்து ஒட்டகம் முந்தும். சிங்கம் ஓடிட்டு இருக்கு பின்னாடி. மனுஷன் பின்னாடி வந்துட்டு இருக்கான் பாருங்க. எல்லாருக்கும் பின்னாடி மனுஷன் வந்துட்டு இருக்கிறான். மனுஷன் வந்து சளைக்காம ஓடுறான் மிருகங்களோட. 35 கிலோமீட்டர் வரும் வரைக்கும் குதிரை தான் வேகமா ஓடிட்டு இருக்குது. மனுஷன் வந்து சிங்கத்தை தாண்டி ஓடிட்டு இருக்கிறான். மனுஷன் வந்து முந்துறான் பாருங்க. 83 கிலோமீட்டர்ல மனுஷன் முந்திடுறான் எல்லாரையும். குதிரையவே தாண்டி ஓடுறான். 100 கிலோமீட்டரை ஃபர்ஸ்ட் கடக்கிறது மனுஷன் தான். ஆரம்பத்துல மனுஷன் தான் ஸ்லோவா ஆரம்பிச்சான். 100 கிலோமீட்டர் செகண்ட் கடக்கிறது கேமல். மூணாவதா கடக்கிறது யார் அது? நாலாவதா கடக்கிறது குதிரை. சோ இதுல இருந்து என்ன தெரியுது? குதிரை வேகமா, சிறுத்தை வேகமா ஆரம்பிக்கும். சிறுத்தை வந்து வேகமா ஆரம்பிக்கும். ஆனா சிறுத்தைய ஃபர்ஸ்டே வந்து குதிரை முந்திரும். குதிரைய வான்கோழி, அந்த நெருப்பு கோழி முந்தும். நெருப்பு கோழிய திருப்பி குதிரை முந்தும். அப்புறம் வந்து ஒட்டகம் வந்து குதிரைய முந்தும். எல்லாத்தையும் தாண்டி ஃபைனலா மனுஷன் 100 கிலோமீட்டர் வரும் பொழுது முந்துவான். அப்ப ஃபர்ஸ்ட் சிறுத்தை வேகமா ஓடுது. லயன் வேகமா ஓடுதுன்னா, அப்போ சிங்கமோ சிறுத்தையோ மனுஷனை துரத்துனா, ஆரம்பத்துல அவங்க வேகமா துரத்துவாங்க. மூச்சு புடிச்சு ஓடுனீங்கன்னா அவங்க சோர்ந்துருவாங்க, நீங்க தப்பிச்சிடலாம். அப்ப நீங்க சிறுத்தை வாயிலையோ சிங்கம் வாயிலையோ இரையாக வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க மூச்சு பிடிச்சு ஓடணும். ஆனா த்ரூ அவுட் த ப்ராசஸ் ஹார்ஸ் வந்து கன்சிஸ்டன்டா ஓடுது. த்ரூ அவுட் த ப்ராசஸ் ஹார்ஸ் வந்து கன்சிஸ்டன்டா ஓடுது மற்ற எந்த இடத்தை விட. அதனாலதான் மனுஷன் குதிரையை பயன்படுத்தினான். அந்த கன்சிஸ்டன்டா ஓடுறதுனாலதான் குதிரை வந்து கேது, அஸ்வினி. அப்ப கேது வந்து கன்சிஸ்டன்டா ஓடுறது, தடங்கள் இல்லாம ஃபர்ஸ்ட் வருது நேர்வழியில. குதிரையை வந்து நான் இப்ப இந்த இடத்துல ட்ரெயினோட சொல்றேன்னா, அப்போ ஒரு வழி பாதையில கன்சிஸ்டன்டா சளைக்காம ஓடுறது கேது. சரியா? ஒன்னஸ். அப்ப அதை புரிஞ்சுக்கணும். அப்ப மனுஷன் மத்த எல்லார விட சுப்பீரியர். ஆனா அவன் முயற்சியை கைவிடக்கூடாது, நிக்காம ஓடணும். 100 கிலோமீட்டர் ஓடினானா அவன் எல்லா ரேஸ்லயும் எல்லார விட ஓடுவான். அப்ப 100 கிலோமீட்டர் ஓடுற அளவுக்கு நமக்கு ஸ்டாமினா இருக்கணும். இப்போ உடம்ப பார்த்துக்கிட்டோம்னா ஓடலாம், தப்பிச்சு ஓடலாம், மறைஞ்சு ஓடலாம். மத்ததெல்லாம் சோர்ந்து போயிடும், நம்ம ஃபர்ஸ்ட் போயிடலாம்ன்றதுதான் எனக்கு. இன்னும் ஒன்னே ஒன்று மட்டும் ஷேர் பண்றேன். இவர் பேசுறத கேளுங்க.
சார் ஆடியோ கிடைக்கல. ஆடியோ கிடைக்கல சார். வீடியோ கேட்கலையா? ஆடியோ கேட்கல. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நம்ம பிரெயின் வந்து இமேஜினேஷனுக்கும் ரியாலிட்டிக்கும் வித்தியாசம் தெரியாது. நம்ம ஒரு விஷயத்த இமேஜின் பண்ணாலும் அது உண்மைன்னு நினைச்சிட்டு ரியாக்ட் பண்ணும் அப்படின்றாரு. அப்ப நம்ம எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதுக்கு அடிப்படை தத்துவம் என்னன்னா, நீ ஃபர்ஸ்ட் நம்பிடணும். நீ ஜெயிச்சிருவ அப்படின்ட்டு. நான் அந்த இலக்கை அடைஞ்சிருவேன் அப்படின்னு நம்பணும். இல்ல எனக்கு அது கிடைக்கும்னு நம்பணும். அப்ப நம்ம நினைக்கிறத, நம்ம நம்புறத நம்ம பிரெயின் நம்பிடும். அதை உண்மைன்னு நினைக்கும். அது அது பொய் அப்படின்னு நினைக்காது. அப்ப நம்ம வாழ்க்கையில நம்ம செய்ய வேண்டிய ஒரே விஷயம் பயப்படக்கூடாது, கவலைப்படக்கூடாது. அப்ப இந்த த்ரூ அவுட் த ராகு கேது ப்ராசஸ் ராகு கேது பயணம் வந்து தடங்கல்களையோ மாயையோ ஒரு ஒரு ஃபாகையோ ஒரு ஒரு எல்லோ ஒரு தடங்களை கொடுக்கும். ஆனா நம்ம இலக்கு தெளிவா இருக்கும் பொழுது நம்ம பயம் கொள்ளாமல் கவலைப்படாம இந்த 2 விஷயத்த ஒரு மனுஷன் செய்யணும். ஒரு மனுஷனுக்கு தேவையான 2 விஷயம். எதுக்கு பயப்படணும், எதுக்கு கவலைப்படணும்? அந்த 2 விஷயத்த தூக்கி உரமா வச்சுட்டீங்கன்னா நீங்க தான் கிங்கு. பயம் கொள்ளாமல் கவலை கொள்ளாமல் இந்த 2 விஷயத்துல உங்களை ஒருத்தன் வீக் பண்றான், இந்த 2 விஷயத்துல நீங்க பாதிக்கப்படுறீங்கன்னா நீங்க வந்து உங்க மனசு அந்த பயத்துக்கும் அந்த கவலைக்கும் அடிமை ஆயிடும். அப்ப மனசு அடிமையாகி மூளை அடிமையாகி நீங்க செயலிழந்து போயிடுவீங்க. எதுக்கும் கவலைப்படாம எதுக்கும் பயப்படாம வாழ கத்துக்கிட்டீங்கன்னா எவ்வளவு பெரிய சூழ்நிலையா இருந்தாலும் சமாளிக்கலாம். சரியா? அதுக்கு செவ்வாய் உதவும். பயப்படாம இருக்கிறதுக்கு, கவலைப்படாம இருக்கிறதுக்கு செவ்வாய், புதன், சந்திரன் இந்த 3 காம்பினேஷன் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்கு குரு வந்து சப்போர்ட் பண்ணுவார். சரியா? ஸோ இது வரைக்கும் நான் சொன்னதுல ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது ராகு கேதுலன்னா சொல்லுங்க. எல்லா விஷயத்தையும் ராகு கேதுவை பார்க்கலாம். ராகு கேதுவை பத்தி பயப்பட வேணாம். இன்ஃபார்ம்டு டிசிஷன்ஸ், ஒரு விஷயத்த செய்யறதுக்கு முன்னாடி ஆராய்ச்சி செஞ்சு டிசிஷன் எடுத்துட்டு அந்த டிசிஷன்ல எண்ணி துணிக கர்மம் துணிந்த பின் எண்ணுவது என்பது இழுக்கு அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்ப எண்ணி துணிக கர்மம் அப்படின்னா ஒரு விஷயத்த செய்யறதுக்கு முன்னாடி எண்ணணும். எண்ணிய பின் எண்ணுவது என்பது இழுக்கு அப்படின்னா ஒரு டிசிஷன் எடுத்துட்ட பிறகு திருப்பி ரிவர்ஸ்ல போகக்கூடாது. தேரான் தெளிவும் தெளிந்தான்கண் ஐயுறவும் தீரா இடும்பை தரும் அப்படின்னா ஒரு விஷயத்த செய்யறதுக்கு முன்னாடி எவ்வளவு வேணும் யோசிக்கலாம். ஒரு விஷயத்த செய்யறதுக்கு முன்னாடி எவ்வளவு வேணாலும் யோசிக்கலாம். ஆனா முடிவு பண்ணிட்ட பிறகு தப்பா செஞ்சிட்டோமோ அப்படின்னு யோசிக்கிறது இதுக்கு. தேரான் தெளிவும் தெளிந்தான்கண் ஐயுறவும் தீரா இடும்பை தரும். ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துரும். புடவை வாங்க போற போது ஒரு 5 புடவைய பார்த்துட்டு அங்கேயே உட்காந்து முடிவு பண்ணி வாங்கிடலாம். வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்ட பிறகு அந்த பிங்க் கலர் புடவையை எடுத்திருக்கலாமோ, அந்த பச்சை கலர் புடவையை எடுத்திருக்கலாமோன்னு யோசிச்சா வாங்கிட்டு வந்த புடவையை கட்டும் போது கஷ்டமா இருக்கும். அது புருஷனுக்கும் கஷ்டமா தான் இருக்கும். சரியா? ஐயோ அப்படி திருப்பி போகணும்ல, திருப்பி 2 மணி நேரம் உட்காரணும்ல புடவை கடையில. அப்ப தேரான் தெளிவும் தெளிந்தான்கண் ஐயுறவும் தீரா இடும்பை. ஜோக்குக்கு சொல்றாங்க. அப்புறம் இந்த மீட்டிங் முடிச்சோன்னே எங்க ஒய்ஃப் அடிப்பாங்க, உனக்கு எக்ஸாம்பிள் சொல்றதுக்கு வேற கடைகளையான்ட்டு. சரியா? நடுவுல பேசும் பொழுது சில ஜோக்குகளை சொல்லணும்னு குருமார்கள் சொல்லியிருக்காங்கன்றதுனால சுவாரஸ்யம் கருதி சொல்லப்பட்டது. டோன்ட் டேக் இட். ஆக மொத்தம் முடிவு எடுக்கணும், எடுத்த முடிவுல நிலைச்சு நிற்கணும். அவ்வளவுதான். கேள்விகளை கேளுங்கள். ஆண்டனி ஆரோக்கியசாமி கேளுங்க. எங்க இருந்து பேசுறீங்க? சார் இதுக்கு திசாபுத்தி சிவகங்கை மாவட்டத்துல. சொல்லுங்க சார். ரொம்ப டீட்டெயிலான ஒரு எக்ஸ்பிளனேஷன் சார். ரொம்ப நல்லா இருந்துச்சு. லாஸ்டா எனக்கு பரிகாரமும் கிடைச்சிருச்சு சார். பயம் கவலையே வந்து இருக்கக்கூடாது, அதுதான் அதை அகற்றிட்டோம்னா ராகு கேதுவுடைய தொல்லை இருக்காதுன்னு சொன்னது 100% உண்மை சார். தேவையில்லாத பயம் தான் ஸ்டாப் பண்ணுதுன்னு நினைக்கிறேன் நம்ம கோல்ஸ்ல இருந்து அந்த ட்ராக்ல கன்சிஸ்டண்டா போறதுக்கு. ஸோ அதை தூக்கி எடுத்து போட்டுறணும் சார். கண்டிப்பா. நன்றி சார். அவ்வளவுதாங்க வாழ்க்கை. எக்ஸ்ட்ரீம்லி குட் சார். டுடே செஷன் ரொம்ப 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 நல்லா இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் சார். நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிட்டோம் இன்னைக்கு. தேங்க்யூ தேங்க்யூ சார். வணக்கம் சார். பூபதி ஃப்ரம் சேலம். வணக்கம் சார். சொல்லுங்க சார். நீங்க இந்த செஷனை போய் அடிப்படை ஜோதிடர்னு சொல்லிட்டீங்களே சார். என்ன சார் நீங்க எவ்வளவு பெரிய விஷயங்களை இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க. ராகு கேதுவை இன்னைக்கு இந்த நம்ம குரூப்லயே கூட நிறைய பிரபல ஜோதிடர்கள் கூட இருக்கலாம், அவங்களுக்கு நிறைய விஷயங்கள்ல தெரியாத இருந்திருக்கும். ஆனா நீங்க ஃபர்ஸ்ட் செஷன் ஆரம்பிக்கும் போது டேக் ஹோம் மெசேஜ் நிச்சயமா ஒன்னாவது இருக்குன்னு சொன்னீங்க. எத்தனை விஷயம் சார்.
ராகு கேதை பத்தி பேச போய் வக்ரத்துக்கு இவ்வளவு சிறப்பான எக்ஸ்பிளனேஷன் இது வரைக்கும் நான் எங்கேயும் கேட்டதே இல்லை, யாரும் சொல்லியும் கேட்டதே இல்லை. எங்கூட ஒரு பிரபல ஜோதிடர் என்னோட பணியில இருக்கிறாரு. அவரு வக்ரம் எல்லாம் ஒண்ணுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவர் பலன் சொல்றாரு. அவர்கிட்ட நிறைய பேர் வர்றாங்க. ஆனா வக்ரத்துக்கு இவ்வளவு பெரிய தெரியல சார். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ சோ மச். வி ஆர் பிளஸ்டு. ஆத்தூர்ல இருந்து பிரகாஷ் சார், சேலம் ஆத்தூர். பேசுங்க சார். மிக அருமைங்க சார். ராகு கேது வந்து ஏற்கனவே எங்க ஐயா பழனிசாமி ஐயா கூட சொல்லியிருந்தாரு. ஆனா ராகு கேது பாதை மாதிரி டிராவல் பண்றதை நான் இப்பதாங்க சார் பாக்குறோம். அருமை சார். உங்களுடைய எடுத்துக்காட்டு வீடியோஸ் எல்லாம் ரொம்ப மிகவும் அருமைங்க ஐயா. தேங்க்யூ. ஐயா வணக்கம் ஐயா. நன்றி. பேசுங்க. நன்றி ஐயா. ரொம்ப அருமையா இருந்தது ஐயா. இது கேட்கும் போது கண்ணுக்கு முன்னாடி அந்த விஷுவலா காட்டும் போது ரொம்ப புரியுதுங்க ஐயா. இது ரொம்ப பயனுள்ளது ஐயா. நன்றி. அப்புறம் ஐயா, இந்த திசைகள் பார்க்கும்போது ராகுக்கு திசைகள் வந்து அதிகமாகவும் கேதுக்கு கம்மியாகவும் இருக்குது ஐயா. அது எப்படி ஐயா அது நம்ம கணக்கில் வருது? இது ஆசைப்படுறதுக்கு பூமியில வாழ்றது வந்து வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்கு தான் கரெக்டா? அப்ப வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளையும் ராகு கொடுக்கும். அதனால அது 18 வருஷம். கேது அடிச்சு நொறுக்கி சம்மட்டில மிதிச்சு கசக்கி புளிஞ்சு ரத்த காடாக்கிடும். எவ்வளவு நாள் கஷ்டப்படுவீங்க? 18 வருஷம் கஷ்டப்படுறது ஓகேவா? 7 வருஷத்தோட கஷ்டத்தை முடிச்சுக்கிறது ஓகேவா? அதனால அது 7 வருஷம் இருக்குது. 7 வருஷம். 7 வருஷம் கேது தசையை கடந்தவனை போய் கேட்டு பாருங்க. சரிங்க. நன்றி. கேதுனா குறுகலான பாதைங்க. கேதுனா கஷ்டம். கேதுனா கேன்சர். கேதுனா புற்று. சரியா? கேதுனா குத்துறது. ஒருத்தனை குத்துறீங்க அப்படின்னா கேதுதான். ஒருத்தனை நீடுலால ஊசி போடுறது கேதுதான். சரியா? ரத்தத்தை உறிஞ்சி எடுக்கிறது கேதுதான். இயேசு சிலுவையில அறையப்பட்டு குரூசிஃபை பண்ணது கேதுதான். சரியா? நரக வேதனை, மரண வேதனைன்னு சொல்றது கேதுதான். எதிரிக்கு கூட இந்த கஷ்டம் வரக்கூடாதுன்னு சொல்றது கேதுதான். கேதுவோட எக்ஸ்ட்ரீம் வலிய தாண்டிட்டா இதுக்கு மேல என்ன செய்வ? என்ன வேணாலும் செய், பயம் போயிடும். தன் உயிரை மட்டும் எடுப்பான் மேக்சிமம். அவனுக்கு ஏன்டா பயப்படுறேன்னு ஜீசஸ் சொல்றாரு. அப்ப ஒருத்தன் மேக்சிமம் என்னடா செய்வான்? மிஞ்சி போனா அவன் உயிரை எடுத்துருவான். அவ்வளவுதான்டா வாழ்க்கை. அதுக்கு ஏன்டா பயப்படுற அப்படின்னா அந்த ஸ்டேட்டுக்கு போயிட்டா உங்களை யாரும் எதுவும் பண்ண முடியாது. ஓகே, தேங்க்யூ ஐயா. இழப்பதற்கு எதுவும் இல்லை என்கின்ற போதிலே பெறுவதற்கு உலகம் உண்டு. இழப்பதற்கு எதுவும் இல்லை என்று முடிவு பண்ணிட்டீங்கன்னா பெறுவதற்கு உலகம் உண்டு. அப்ப இழப்பதற்கு எதுவும் இல்லைன்னு பயம் இல்லாம வாழ ஆரம்பிச்சா பெறுவதற்கு உலகம் உண்டு. நீங்க அரசனாகலாம். ஆனா இந்த ஸ்டேட்டுக்கு போனாதான் அந்த ஸ்டேட்டுக்கு போக முடியும். நன்றி ஐயா. நன்றி சார். வணக்கம் சார். நான் நார்வேல இருந்து சிவகுமார் பேசுறேன் சார். சொல்லுங்க சார். சார், இப்போ உங்க கான்செப்ட் நீங்க சொன்னதெல்லாம் வந்து இப்போ நல்லா புரிஞ்சுது. ஆனால இன்னொருதான் நீங்க யூடியூப்ல போட்டதுக்கு அப்புறம் இன்னும் தெளிவா பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு யூடியூப்ல 2-3 ஹவர்ஸ்ல வரும் சார். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திருமகள் தரிசனத்துக்கு ஆல்ரெடி பண்ணிருக்கேன் சார். சொல்லுங்க சார். சிவகுமார் பேசி முடிங்க. சிவகுமார் பேசி முடிங்க. அடுத்து பேசுங்க. மோகன சுந்தரம். வணக்கம் சார். வணக்கம் சார். சார் கேக்குதுங்களாங்க சார்? பாத்தீங்கன்னா ராகு கூட சுக்கிரனும் கேது கூட சுக்கிரன் சேர்ந்துச்சுன்னா ராகு கூட சுக்கிரன் சேரியில வந்து நிறைய கல்யாணம் நடக்கும்னு சொல்லாம கேது கூட சுக்கிரன் சேரியில ஒரு கல்யாணம் பண்ணுவாங்கன்னு சொல்லாங்களா சார்? வாய்ப்பு கரெக்டுங்களா? ராகுவோட சுக்கிரன் இருக்கிறது நல்ல காம்பினேஷன். ராகுவோட சுக்கிரன் இருக்கிறது நல்ல காம்பினேஷன். கேதுவோட சுக்கிரன் இருக்கிறது நல்ல காம்பினேஷன் இல்ல. பொதுவான விதி. ஏன்னா ராகுவும் சுக்கிரனும் ஒரே அணி. அவங்க 2 பேரும் ஒத்து போவாங்க. இன்பங்களாயிரமாயிரம் தொட்டிலாகுது மானுலம் மாதிரி ஆயிடும். ஏன் திருமுருகன்? சார் வணக்கம் சார். சார், அந்த 3D அனிமேஷன் சூப்பரா இருந்தது சார். அது எல்லாத்துக்குமே புரியுற மாதிரி தெளிவா இருந்தது.
அது அது நான் புரிய பண்ணலங்க. எங்கேயோ இருந்ததெல்லாம் தேடி தேடி வச்சிருக்கிறேன் நானு. புரியுது. அதான் சார், அது பரவாயில்ல. அது எல்லாரும் பாக்குறாங்க இல்லைங்களா? அதை பார்க்கும்போது 2 3 தடவை போட்டு பார்த்தாலே அது ரியலா எப்படி இருக்கு அப்படின்றது எல்லாருக்கும் புரியும் சார். அது ரொம்ப நன்றி சார் எல்லாத்துக்கும். உங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி சார். சார் வணக்கம் சார். தேங்க்யூ சார். வணக்கம் உமாசங்கர் சார். சார் இப்போ இந்த ராகு திசா கே திசா இல்ல ஒரு மனுஷன் எப்படி அதனுடைய திசா பத்தி கடக்கணும் அது சொல்யூஷன் சொல்லுங்க சார். மத்த தசா மாதிரிதான் அந்த தசாவும் சரியா. எந்த தசையும் எந்த தசைக்கும் சலைச்சது கிடையாது சார். கேது தசை தான் கஷ்டம் கொடுக்கும்னா அவங்களுக்கு குரு தசை கூட கஷ்டத்தை கொடுக்கும் சரியா. சுக்கிர தசை கூட கஷ்டத்தை கொடுக்கும். அது அவங்களோட ஜாதக அமைப்பை பொறுத்து தான் அந்த கிரகங்கள் இருக்குது. புரியுதா? அதனால பொதுவா இந்த தசை கஷ்டத்தை கொடுக்கும், இந்த தசை நல்லதை கொடுக்கும்ன்றது ஜோதிடத்துல சொல்லப்பட்டிருக்குதுன்னு கிடையாது. அது தனித்தனி மனிதனுக்கானது. சரிங்க சார். கேது தசையில உச்சத்துல வந்த, கேது தசையில கோடீஸ்வரனான, கேது தசையில வாழ்க்கையில சாதிச்ச லட்சக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. அதே மாதிரி கோடிக்கணக்கான பேர் கஷ்டப்படுறவங்களும் இருக்கிறாங்க. அது மாதிரி எல்லா திசையிலையும் உச்சத்தை தொட்டவர்களும் இருக்கிறாங்க, எல்லா திசையிலையும் கஷ்டத்தை அனுபவிச்சவங்களும் இருக்கிறாங்க. அதுல பொது விதினே கிடையாது. தனிப்பட்ட மனிதர்களின் வாழ்வியலுக்கானது. வணக்கம் சார். ராமச்சந்திரன் எப்படி இருக்கீங்க? உங்களை பார்க்க லாஸ்ட் டைம் நீங்க சென்னைக்கு வந்தப்ப. சாரி, அடுத்த தடவை கண்டிப்பா முயற்சி செய்றேன். இல்ல சார், நான் கிளாஸ் இப்பதான் 1-2 தான் அட்டன் பண்ணேன் சார். 4 நாள் 5 நாள்ல. இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது சார். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆனா எல்லா கிளாஸும் கேட்டேன், நல்லா இருந்தது சார். ஃபர்ஸ்ட் கிளாஸா இருந்தது சார். அப்படியே என்ன சொல்றது தெரியல எனக்கு. நல்லா ஃப்ளோ அப்படியே மனசுல இருந்து அப்படியே வருது சார். உங்களுக்கு சூப்பரா வருது. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. புது விஷயங்கள் நான் நிறைய கேட்டேன், புரிஞ்சுட்டேன் சார். நான் நல்லா இருந்தது. அதே மாதிரி சார் இப்போ இந்த புராணங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா உங்க பர்மிஷனோட, குருஜி பர்மிஷனோட நான் 2 நிமிஷம் தான். சொல்லுங்க. புராணங்கள்ல வந்து கொடுக்குற அந்த கதைகள்லாம் வந்து நம்ம கண்டிப்பா ஜோதிடத்துல நம்ம எடுத்துக்கணும் சார். கண்டிப்பா இப்போ ராகு கேத்துக்களுக்கு வந்து இந்த புராணங்கள்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். என்னன்னு நான் சொல்றேன். அதாவது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் பகை அப்படின்றது எடுத்துக்காட்டுறதுக்கு அந்த கதை தான் அந்த புராணத்துல வந்து இது எடுத்துட்டாங்க, மோகினி வேஷம் போட்டு எல்லாருக்கும் கொடுக்குறாங்க அப்படின்றது கதை வருது. ஸோ ராகுகேத்துக்களுக்கு சூரியன் சந்திரனுக்கு பகைன்றது ரொம்ப பக்காவா சொல்றாங்க, அந்த கதையில சொல்றாங்கன்றது என்னோட தாழ்மையான கருத்து சார். அதுதான் சார், வேற எதுவும் இல்லை சார். நல்லா இருந்தது சார். ராகுகேத்துக்கள் பத்தி புது விஷயங்கள் நிறைய இன்னைக்கு நான் கேட்டேன், இன்னைக்கு ஃபுல்லா. தேங்க்யூ சார். எக்ஸாம்பிள் கொடுத்த எக்ஸாம்பிள் வந்து எல்லா மனசுல பதியும் சார். ரொம்ப சிம்பிளா எக்ஸாம்பிள் கொடுத்துட்டீங்க. ரொம்ப சிம்பிளா உடம்புல வாய் வந்து ராகு உனக்குள்ள கேள்வி பாருங்க. No can for such very good example you are quoting from various angle to ஓகே சார், நன்றி சார். புரிஞ்சா சரி சார். ஃபைனலா பவதர்ஷன். தேங்க்யூ சார். பவதர்ஷன் சார் கேக்குதா? சொல்லுங்க பவதர்ஷன் சார். இதுல இந்த சைன் டீட்டா காஸ் டீட்டா மேத்ஸ்ல நல்லா ஒரு விளக்கம் சொல்லிட்டீங்க சார். அதுல வந்து சைன் டீட்டா வந்து ராகுவாங்க சார், காஸ் டீட்டா வந்து கேது. அதை மட்டும் இன்னொரு தடவை சொல்லுங்க சார். அப்படிலாம் நான் எடுத்துக்க தெரியல எனக்கு சரியா. அது வந்து ஏற்ற இறக்கமா வருது. சைன் தீட்டா காஸ் தீட்டாவா மாறலாம், காஸ் தீட்டா டேன் தீட்டாவா மாறலாம். ஆக மட்டும் அது ஒரு டிகிரி சரியா. அந்த வளைவுகளை நம்மளால சரியா புரிஞ்சிக்க முடியாது. ஒவ்வொருத்தருக்கான சூழ்நிலையில அந்த ஏற்ற இறக்கங்கள் மாறும். நம்ம வாழ்க்கையில நமக்கு முன்னாடி இருக்கிற ஆப்ஷன்ஸ்ல நம்ம எடுத்துக்கிறது தான் டிசிஷன் சரியா. ஆம் என்பவர் ஆம் என்க, இல்லை என்பவர் இல்லை என்க, ஒதுங்கி இருப்பவர் ஒதுங்கி இருங்கன்னு சொல்ற மாதிரி அப்படின்ற மாதிரி சட்டசபையில சொல்ற மாதிரி உங்க டேபிள்ல உங்க வாழ்க்கையில ஆப்ஷன்ஸ் இருக்கும் சரியா. ஒரு டேபிள்ல ஒரு கல்யாணத்துக்கு போனா பஃபே சிஸ்டத்துல பல உணவுகள் இருக்கும். உங்களுக்கு பிரியாணி பிடிச்சா பிரியாணி எடுத்துக்கலாம், தயிர் சாதம் பிடிச்சா தயிர் சாதம் எடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டு சாப்பிட்டுக்க வேண்டியதுதான். இருக்குதேன்னு எல்லாத்தையும் எடுத்து சாப்பிடுறதும் நல்லதுதான், இல்ல நமக்கு உடம்புக்கு ஏத்த மாதிரி கம்மியா சாப்பிட்டுக்கிறதும் நல்லதுதான். அசைவம் சாப்பிடணும்னு நினைக்கிறது தப்பு கிடையாது, சைவம் சாப்பிடணும்னு நினைக்கிறது தப்பு கிடையாது. உங்களோட விஷ். நான் அசைவம் சாப்பிடுறேன் நீ சாப்பிடுன்னு சொல்றதும் தப்பு, நான் சைவம் சாப்பிடுறேன் நீ அசைவம் சாப்பிடுன்னு சொல்றதும் தப்பு. சரி முடிவு நம்மளோட. சரி, இன்னொரு கேள்விங்க.
ஒரு நல்ல அருமையான விளக்கம் நீங்க சொல்லியிருக்கிறீங்க. வக்கரத்தை பத்தி சூப்பரா சொன்னீங்க. அந்த வக்கரத்தை சொன்ன மாதிரியே சார் கேக்குதுங்களா? கேக்குது சொல்லுங்க. அந்த அஸ்தங்கம் அஸ்தமனம் இதை பத்தி கொஞ்சம் வர நாட்கள்ல பாப்போம், போக போக வரும்போது. சரிங்க. இன்னொன்னுங்க, அந்த ராகுக்கு எதுக்கு வாயால சாப்பிடுறது ரிஷபமும், அது பைல்ஸ் வந்து வெளியில இதுக்கு மூலாதாரத்தோட வெளியே போறது வந்து கேதுவாவும் சொல்லியிருந்தீங்க. ஆமா. அதுல ரொம்ப 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 சந்தோஷமான விஷயம் இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கிட்டுங்க. அந்த நிறைய பேருக்கு வந்து பைல்ஸ் ப்ராப்ளம் வர்றத அந்த விருச்சிகத்துல வந்து 6 கூட உட்காரும் போது அவங்களுக்கு பைல்ஸ் ப்ராப்ளம் நிறைய இருக்குங்க. நான் டாக்டர் நிறைய ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்ப வந்து எனக்கு புரிஞ்சுதுங்க. நீங்க சொல்லும் போது இந்த காலபுருஷனுக்கு வந்து 2ஆம் இடம் வந்து ரிஷபம், அது வழியா சாப்பிடுற வாய் வழியா அது எல்லாம் சுத்தி கடைசியில வந்து உங்களுக்கு விரிச்சம்னா நம்மளுடைய புறவழி அந்த இடத்துல வந்து நிறைய பேருக்கு பயிற்சி பிரச்சனை. நான் 6 கூடையவன் அந்த விருட்சத்துல உட்காந்தீங்கள ஒரு 100கணக்கான பேரை கண்டுபிடிச்சு ஃபைல்ஸ் இருக்கு. அது இன்னைக்கு தெளிவா இங்க சாப்பிடுறோம், இந்த இடத்துல வருது. இந்த காலப்பிரசத்தை சொல்லும் போது அங்க வந்து வாய், இங்க வந்து மலக்குடல் வெளியே போகுது அப்படிங்கிற விஷயத்த தெளிவா படம் போட்டு காட்டிட்டு இருக்கீங்க. ரொம்ப நன்றிங்க. நன்றி. கதிரவன் சார். குருஜி வணக்கம். வணக்கம் சார். இந்த நிகழ்ச்சி நான் இவ்வளவு சிறப்பா இருக்கும், இவ்வளவு ஞானத்தை கொடுக்கும்னு நான் எதிர்பார்க்கல. ஒரு 100 பேருங்கிற 120 பேர் காலையில எழுந்து வந்து இப்படி ஒரு நிகழ்ச்சியில சத்சங்கத்துல கலந்துக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் தருது. அதே சமயத்துல இந்த குரூப்ல இருக்கவங்க ஒரு சின்ன உதவி செய்யணும்னு நான் கேட்டுக்கிறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, இதை பெரிய லெவல்ல கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இந்த குழுல இருக்கவங்க உதவி செய்யணும். 2 வகையா உதவி செய்யலாம். ஒண்ணு, இந்த யூடியூப்பை வந்து எல்லார்கிட்டையும் பரப்பலாம். இன்னொன்னு வந்து இதை வந்து ஒரு டெலிவிஷன் நிகழ்ச்சி மாதிரி மாத்துறதுக்கு இங்க இந்த குரூப்ல இருக்கவங்க ஒரு திரள் நிதி மாதிரி ஏதாவது செய்யணுங்கிறது என்னுடைய ஆசை. ஏன்னா ஜோதிடத்தை பத்தி ஒரு தவறான புரிதலும், ஒரு அடிப்படை புரியாம போய் ஜோதிடம் பார்க்கறது மூலமா அரவர ஜோதிடத்தை மாட்டிட்டு தப்பா முடிவு எடுக்கிறாங்க நிறைய பேர். இது பல லட்சக்கணக்கான பேர், கோடிக்கணக்கான பேர்களுக்கு இதை கொண்டு சேர்த்தாங்கன்னா, அடிப்படையை புரிஞ்சுக்கிட்டு போய் ஜோதிடம் பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு பய உணர்வு இல்லாம ஒரு பரிகாரங்கள் இந்த மாதிரி விஷயம் ஒரு நிறைய படித்தவர்களுக்கே வந்து ஜோதிடம் பார்க்கும்போது அது என்னமோ இதை சொல்றாங்க அப்படின்னு ஒரு பய உணர்வும் ஒரு மகிழ்ச்சி உணர்வும் தான் வருது வழி. அது ஏன் அப்படின்றது வந்து அவங்க புரிஞ்சுக்க முடியாம இருக்கு. இப்ப நான் போய் இதை பார்த்துட்டு நான் போய் ஜோதிடம் பார்த்தேன்னா எனக்கு எந்த விதமான தகவல்களை சொன்னாலும் எனக்கு பய உணர்வு ஏற்படாது. அதுல ஜாக்கிரதையா போறக்கானது இருக்கும். அதனால இந்த குழுவில் இருக்கவங்க ஒரு குழுவா அமைச்சு ஒரு திரள் நிதியை உண்டாக்கி இதை வந்து ஒரு டெலிவிஷன் ஷோவாவோ அல்லது மிகப்பெரிய அளவில் இந்த யூடியூப்பை பலருக்கும் பல லட்சக்கணக்கான பேர்களுக்கும் பரப்புறதுக்கு உதவி செய்யணுங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. ரொம்ப நன்றிங்க. பார்க்கலாம் சார். நம்ம இப்ப இமீடியட்டா வந்து நம்ம போடுற அந்த வகுப்புகள்ல கலந்துக்கிட்டு நமக்கு சப்போர்ட் பண்ணாலே போதும். ஆனா நீங்க சொன்ன மாதிரி இது ஒரு பெருவாரியான ஒரு ஸ்டுடியோ செட்டப்ல இன்னும் ஒரு ஆர்கனைஸ்டா ஒரு எபிசோட் மாதிரி எடுத்து அதை எப்படி இன்னும் கொஞ்சம் அழகான பிரசன்டேஷன்ல கொடுத்தா அது உலக அளவில் ரீச் ஆகுன்றதுல மாற்று கருத்து இல்லை. நம்ம அதுக்கான முயற்சிகளை குரு பாக்கியநாதன் அஸ்ட்ராலஜி ரிசர்ச் ஃபவுண்டேஷன்ல செய்யலாம். அது நடக்கும், எவாலுவேட் ஆகும் காலப்போக்கில். அந்த நம்பிக்கை இருக்கு. ஜோதிடத்துக்கு ஆத்மார்த்தமாக நம்ம வேலை செய்யணும்னு நினைக்கும் பொழுது பிரபஞ்சமும் நமக்கு உதவி தான் செய்யும். அதனால நம்ம கூட இருக்கிறவங்க நமக்கு காலம் ஃபுல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. இது ஒரு பெரிய சமூக மாற்றத்துக்கு, ஒரு அமைதியை ஏற்படுத்துறதுக்கு, ஒரு புரிதலை ஏற்படுத்துறதுக்கு உதவுற என்ஜிஓவா இருக்கும், மாறணும். அதுக்கு நீங்க எல்லாம் இப்ப சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் ஊக்கம் என்னை உற்சாகப்படுத்தும். அந்த ஊக்கத்தோடையே நான் வந்து என்னோட பயணிகளை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கேன். நன்றி சார். ஒரு செகண்ட், இதுக்கு எவ்வளவு பெரிய ஆராய்ச்சியும் எவ்வளவு பெரிய மனசு வேணுங்கிறது எனக்கு புரியுது. இதுக்கு வந்து எல்லாரும் பெரிய மனசோட உதவணுங்கிறது என்னுடைய, ஏன்னா இப்ப அவரு இவ்வளவு பெரிய விஷயத்த வந்து பிரபஞ்ச ரகசியத்தை அவிழ்த்து கொடுக்கறவருக்கு நம்ம கூடிய சப்போர்ட் பண்ணாதான் அதை வந்து ஒரு பெரிய லெவல்ல கொண்டு போய் சேர்க்கறதே நமக்கு ஒரு பெரிய புண்ணியத்தை கொடுக்கும்னு நான் நம்புறேன். ரொம்ப நன்றி. ராஜமாணிக்கம் சார், சொல்லுங்க சார். சார் வணக்கம்.
பேசுங்க தேவி, பேசுங்க. சார் ராகு கேதுக்கு பார்வை உண்டா? ராகு கேதுக்கு பார்வை உண்டா அப்படின்னா, ராகு கேது தான் இருக்கின்ற இடத்துல இருந்து 3வது இடத்தை பாதிக்குது. முன்னாடியும் பாதிக்குது, பின்னாடியும் பாதிக்குது. அது பார்வையா பாதிப்பா அப்படின்றதெல்லாம் நீங்க எடுத்துக்கோங்க. ராகு கேது தான் இருக்கின்ற இடத்துக்கு 3வது இடத்தை பாதிக்குது, என்னோட அனுபவத்துக்கு. முன்னும் பெண்ணுங்களா சார்? ஆமா. சார் இன்னொரு கொஸ்டின். கேது தசை வந்து ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும், ராகு தசை சந்தோஷத்தை கொடுக்கும்னு சொல்லியிருந்தீங்க. ஆனா கேதுக்கு அப்படி ஒளி கிடையாது, இருக்கு. அப்படி சொல்லல. நான் சொல்றது வந்து எல்லா தசைகளுமே நல்லதோ கெட்டதோ செய்யும், தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்துன்னு சொல்றேன். அப்படிங்களா? அப்போ கேதுக்கு வந்து ஒளி இருக்குன்னு சொல்றாங்க, ராகு இருள்னு சொல்றாங்க. அது கேது எப்படி சார்? ஞானக்காரகன். கேது வந்து ஒரு விஷயத்தை நோக்கி போயிடுவார். ராகு பல விஷயங்களை மைண்ட்ல வச்சுப்பார். 100 விஷயத்த மைண்ட்ல வச்சு செய்யறது எவ்வளவு கஷ்டமோ, ஒரே ஒரு விஷயத்த ஒழுங்கா செய்யறது எவ்வளவு ஈஸியோ அதுதான் இங்க விஷயம். ஒன்னஸ் ஒன்ன எடுத்துக்கிறது. சரிங்க சார், ரொம்ப தேங்க்யூ சார். ராஜமாணிக்கம், நீங்க பேசுனீங்க கேட்கல, பேசுங்க. உங்க பேச்சு கேட்கல, நீங்க மைக் அன்மியூட் பண்றீங்க, ஆனா நீங்க பேசுறது கேட்கல. சார் வணக்கம், நான் சிவகுமார் சார், நார்வேல இருந்து. சொல்லுங்க சார். எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். அதாவது ராகு கேதுங்கிறது வந்து சந்திரனோட சுற்றுவட்ட பாதை, அதோட அப் அண்ட் டவுன், அந்த இது அப் வந்து ராகு, டவுன் வந்து கேது அப்படின்னு சொன்னீங்க. அப்போ வந்து பூமியே வந்து சந்திரன் சுத்தி வர்றப்போ அது ஒரு சந்திர மாதத்துல, அதாவது 28 நாள் இல்ல 27 நாள்ல வந்து பூமியை சுத்திட்டு வந்துருது. அப்போ ராகு கேதுவும் அதே போல 28 நாளைக்கு ஒருக்கா மாறணும்ல சார்? ஆனா வந்து 1.5 வருஷம் ஆகுது. அது எதனால, எதை பேஸ் பண்ணி அப்படிங்கிற கான்செப்ட் அதுதான் சொன்னேங்க. அது கிளியரா நான் திருப்பி சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. இப்ப மேஷத்துல ராகு இருக்கிறாரு, துலாத்துல கேது இருக்கிறாருன்னா அது ஒரு பாதை. அந்த பாதை 18 மாசம் அந்த பாதையில தான் பயணிப்பாரு சந்திரன். அதுக்கப்புறம் அவர் மாறி ரிஷபத்துக்கு ராகு போயிட்டு விருச்சிகத்துக்கு கேது வந்துட்டாருன்னா, சரி ரிவர்ஸ்ல இந்த சைடு கன்னிக்கு மீனத்துக்கு ராகு போயிட்டு கன்னிக்கு கேது வந்துட்டாருன்னா அது ஒரு பாதை. இப்ப நம்ம இங்க இருந்து ஒரு ஊருக்கு போறதுக்கு 3 ரோடு இருக்குது இல்லையா? அப்ப கூகுள் மேப்லயே போட்டா 3 ரூட் இருக்குதுல்ல. அப்ப 3 ரூட்ல எந்த ரூட்டை வச்சுக்குதோ அந்த ரூட்டை 18 மாசம் வச்சுக்கும், அந்த ரூட்ல தான் போகும். ஓகே சார், சரியா? நன்றி சார். ஓகே சார், அதே நன்றி சார். மாதிரி வந்து இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் பார்க்கணும். அது நான் அந்த வீடியோ இந்த சீக்வன்ஸ்ல இல்ல. நீங்க ஒரு ஸ்லோப்ல ஒரு பாலை விடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி இன்னொரு இடத்துல ஒரு வளைந்து நெளிந்து இருக்கிற இடத்துல ஒரு பாலை விடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்லோப்ல விடுற பாலையும் வளைவு நெளிவா இருக்கிற இடத்துல விடுற பாலையும் ஒன்னா விட்டீங்கன்னா, ஸ்லோப்ல விடுற பாலை விட வளைஞ்சு நெளிஞ்சு போற பாதையில விடுற பால் ஃபாஸ்டா போய் சேர்ந்துடும். சயின்டிபிக்கா, பிசிக்ஸ் படி கிளியரா புரிஞ்சுக்கோங்க. கரெக்ட் சார், அது கரெக்ட் தான். 2 ஆப்ஜெக்ட் இருக்கு. ஒன்னு ஸ்லோப்ல மேல இருந்து பால் போடுறீங்க, மேல இருந்து கீழே வருது. ஆக்சுவலி நம்ம நினைச்சுப்போம் ஸ்லோப்னா வேகமா வந்துரும்ட்டு. ஆனா அந்த ஸ்லோப்ல விடுற பாலை விட அப்படி பள்ளம் மேடுல வர அந்த ஷேப்ல வர பால் வந்து வேகமா வந்துடும். அப்ப வளைவு நெளிவு வேகத்தை கொடுக்கும். இது ஒண்ணு. அதே மாதிரி ஆறு வந்து நேராவே ஓடாது, ஆறு வந்து வளைஞ்சு நெளிஞ்சு தான் ஓடும். ஏன் வளைஞ்சு நெளிஞ்சு ஓடணும்னா அது புவி ஈர்ப்பு விசையை பேஸ் பண்ணி வளைஞ்சு நெளிஞ்சு அது மூவ் ஆகுற மாதிரி ஒரு இயற்கை அமைப்பு இருக்கு. அப்ப ஆறு வளைஞ்சு நெளிஞ்சு ஓடலைன்னா எல்லா ஊருக்கும் தண்ணி கிடைக்குமா? காவிரி உருவாகுது, அது கர்நாடகத்துக்கும் தண்ணி கொடுக்குது, காவிரி சென்னைக்கு தமிழ்நாட்டுக்கும் தண்ணி கொடுக்குது, பாண்டிச்சேரிக்கும் தண்ணி கொடுக்குது இல்லையா? அப்ப ஒரு ஆறு ஏன் வளைஞ்சு நெளிஞ்சு ஓடுதுன்னா அது இந்த சைடு இருக்கிறவனுக்கும் பலன் கொடுக்கணும், இந்த சைடுல இருக்கிறவனுக்கும் பலன் கொடுக்கணும். அப்ப எல்லாருக்கும் பலன் கொடுக்கணுன்றதுக்காக தான் வளைவு நெளிவு இருக்குது. ஏற்ற இறக்கங்கள் இருக்கிறதுக்கு காரணமே ஒருத்தனே அனுபவிக்க கூடாது, இன்னொருத்தனும் அனுபவிக்கணுன்றதுக்காக தான் இந்த சைடு போயிட்டு இந்த சைடு போயிட்டு இந்த சைடு போயிட்டு 2 பேருக்கும் கொடுத்துட்டு போகுது. நன்றி சார். திருமுருகன். வணக்கம் சார். வணக்கம் சார். திருமுருகன் பேசுறேன் சார். ஒரு இப்போ ராகு புள்ளி எந்த மாதிரியான விளைவு ஏற்படுது சார்?
கேது மையப்புள்ளியில இருக்கக்கூடிய கிரகங்கள் வந்து என்ன விளைவு? ராகுவோட மையப்புள்ளியில இருக்கும் பொழுது எபிக் சென்டர்ல பிரச்சனைகள், வீரியங்கள் அதிகமா இருக்கும். அவ்வளவுதான். அது வயிற்றுல பிரச்சனைகள் தொந்தரவுலாம் வருமா சார்? அது அங்க இருக்கக்கூடிய இந்த மையத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் தசாபுத்தி நடக்கும்போது வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் வருமா சார்? இல்ல நம்ம ஜாதக ஆராய்ச்சி பண்ணும் பொழுது நம்ம பார்ப்போம். ஸ்பெசிபிக்கா எதையும் சொல்ல முடியாது. அந்த மைய புள்ளி எந்த இடத்துல கவர் பண்ணுதோ அந்த இடத்துல, ஃபார் எக்ஸாம்பிள் கேது கோச்சாரத்துல போயிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். உங்க ஜனனகால சந்திரன் மேல கோச்சார கேது போறாரு. ஒரு ராசியில சந்திரன் 12 டிகிரில இருக்கிறாரு. அந்த 12 டிகிரியை கேது கிராஸ் பண்ணும்போது கேது அந்த இடத்துல டைரக்டா பாதிப்பை ஏற்படுத்துறாரு. உங்க ஜனனகால ஜாதகத்துல சனி இருக்கிறாரு அப்படின்னா அந்த சனி மேல கேது போகும் பொழுது கரெக்டா அந்த சனி 8 புள்ளியில இருக்கிறாருன்னா அந்த 8 புள்ளியை கேது கிராஸ் பண்ணும்போது சனியை கேது பாதிக்கிறார். அப்ப இது வந்து எல்லா கிரகத்துக்குமே பொருந்தும். எந்த கிரகத்தின் மீது போதோ, ஜனனகால ஜாதக கிரகத்தின் மீது கோச்சார கிரகம் போகும் பொழுது அந்த புள்ளி மேல போகும் பொழுது டைரக்ட் இம்பாக்ட் இருக்குதுன்னு அர்த்தம். அப்ப அதோட பாதிப்பு அதிகமா இருக்கும். எபிக் சென்டரா இருக்கும் பொழுது அது வந்து பாதிக்கும் அதிகமா. அது நல்லதா இருக்கலாம், கெட்டதா இருக்கலாம். அந்த கிரகம் அந்த ஆதிபத்தியம் அந்த பாவகங்கள்ல பாதிப்பு ஏற்படும். சார் இன்னொரு கேள்வி சார். சார் ராகு கேது சார பரிவர்த்தனை பெற்றா அந்த ராகு இருக்கிற வீட்டுல கேது இருக்கிற மாதிரி வச்சு மாத்தி பலன் சொல்ல முடியுமா சார்? அது அப்படி கிடையாது. அது வந்து அந்த மண்ணுல இருக்கிற உரத்தை உறிஞ்சி எடுத்துக்கிற மாதிரிதான் எடுத்துக்கணுமே தவிர முழுசா மாற்றி எடுத்துக்க முடியாது. ஒரு 10% 15% அதோட சாரத்தை எடுத்துக்கொண்டு தான் எடுத்துக்க முடியும். ஓகே சார், தேங்க்யூ. ஐயா தாராபுரம் செல்வம்ங்கய்யா. ஐயா வணக்கம்ங்கய்யா. சொல்லுங்க சார். ஐயா ஒண்ணும் இல்லைங்கய்யா. நம்ம ராகு போல கொடுப்பாரும் இல்லை, கேது போல கெடுப்பாரும்ங்கிறது பழமொழி நிறைய இருக்குங்கய்யா. இப்ப செவ்வாயும் ராகும் ஒரு இடத்துல சேர்ந்து இருந்ததுன்னா அந்த கல்யாண காரியங்கள் வந்து தடையாகிறதுக்கு என்ன காரணம்ங்கய்யா? எல்லா ஜாதகத்திலயும் அந்த மாதிரி ஆகாது சார். இப்ப அந்த இடத்த குரு பாக்குறாரு, இல்ல வேற சுப பார்வை இருக்கு, அந்த இடத்துல ஒரு சுபத்துவம் நிறைய இருக்குதுன்னா அது ஒரு பொது விதியா இருக்காது. அதாவது அந்த இடத்துல நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும் சார். இப்ப வந்து ராகு வந்து சனியோட கம்பேர் பண்ணக்கூடிய கிரகம், செவ்வாய் வந்து கேதுவோட கம்பேர் பண்ணக்கூடிய கிரகம். அப்ப ஒரு ஜாதகத்துல சனியும் செவ்வாயும் ஒன்னா இருக்கிறது தான் ஒன்னா இருக்கிற மாதிரி தான் ராகுவும் செவ்வாயும் ஒன்னா இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும். சரி, புரியுதுங்களா? அதனாலேயே திருமணங்கள் பாதிக்கப்படும் அப்படின்ற மாதிரினா நம்ம பொதுவான முடிவுகள் எடுத்துக்க கூடாது. அப்படி இருந்தாலும் அதை எப்படி சமாளிக்கிறதுன்றதை நம்ம பார்க்கணும். ஐயா அந்த மாதிரி நிறைய ஜாதகம் வருது. குறிப்பிட்ட மாதிரி நாங்க கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமா அதை ஃபாலோ பண்ணியிருக்கீங்க. ஒரு பொண்ணுக்கு அந்த ராகுவும் செவ்வாயும் ஒரே கட்டத்துல சேர்க்கையா இருக்கிறதுனால கிட்டத்தட்ட அந்த பொண்ணுக்கு இப்போ 31 வயசு ஏஜ் ஆகுதுங்க. இன்னும் இது வரைக்கும் கல்யாணமும் நடக்கலைங்கய்யா. அதனாலதான் இந்த கேள்வி ஐயாட்டு நான் கேட்கணும். இல்ல நீங்க நிறைய ஜாதகங்கள் அது மாதிரி பாத்திருக்கீங்களா? ஒரே ஒரு பொண்ணோட ஜாதகத்துல பாத்தீங்களா? ஒரு சில ஜாதகங்கள் நிறைய ஜாதகம் வராதுங்கய்யா. ஒரு சில ஜாதகம் எப்படி மாசத்துல ஒரு 2 ஜாதகம் 3 ஜாதகம் வருதுங்கய்யா. அந்த மாதிரி ஜாதகம் எனக்கு அந்த உதாரண ஜாதகங்களை தனிப்பட்ட முறையில அனுப்புங்க, நான் பார்த்துட்டு சொல்றேன். சரிங்க, நன்றிங்க. சரி, வணக்கம். ரங்கநாராயணா சார் பேசுங்க. வணக்கம் சார். சார் வந்து இப்போ நீங்க இந்த டைட்டில் வந்து அடிப்படை ஜோதிடம் வைக்கிற பதில் ஜோதிட ரகசியங்கள் உச்சாகரமா இருந்தது சார். நீங்க சொல்ற விஷயங்கள் எல்லாம் ரொம்ப ஆழமா எங்கூட எடுத்துட்டு விஷயங்கள்லாம் சொல்றாரு. நிறைய விஷயம் தெரியாத விஷயம் சொல்றேன். நிறைய பேர் இந்த அடிப்படை ஜோதிடம் சேர்றதில்ல. நீங்க சொல்ற மாதிரி அடிப்படை ஜோதிடம் டைட்டில் எடுத்துட்டு அந்த யாருக்கு எது கிடைக்கணும்னு பிரபஞ்சம் டிசைட் பண்ணுதோ அவங்களுக்கு தான் சார் கிடைக்கும். கரெக்ட் சார். பட் வந்து யாருமே அது வந்து நான் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணேன். அடிப்படை ஜோதிடமான்னு சொல்லி நிறைய விட்டுட்டான். அதுதான் சொல்றேன். அவங்களோட விதி சார். ஓகே ஓகே, ரொம்ப நன்றி. ரொம்ப நாள் சார் உங்க கிளாஸ். ராகு கேத்து ரொம்ப நல்லா சொல்லியிருக்காங்க. ரிஷபம் ராகு எடுத்துட்டு அப்புறம் உச்சிகம் கேத்து எடுத்துட்டு ஆசனவாய் கேத்து அது ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்றீங்க. சூப்பர் சார், சூப்பர். நம்பினார் கைவிடப்படுவதில்லை சார், நம்பணும். ஆமா சார். வணக்கங்க ஐயா. வணக்கம் மேடம். இந்த ராகுவும் சனி செவ்வாய் சொன்னீங்களா, அதை மட்டும் இன்னொரு வாட்டி சொல்லுங்க ஐயா.
இல்ல ராகு வந்து சனி மாறிமா ஜாதகத்துல கம்பேர் பண்ணும்போது, ஏன்னா ராகுக்கு எதுக்கு உருவம் கிடையாது இல்லையா? ஆமா. அப்ப ராகுவை எதோட கம்பேர் பண்ணணும்னா, ராகு சனி மாதிரி வேலை செய்வாரு, கேது வந்து செவ்வாய் மாதிரி வேலை செய்வார். இப்ப ஓகே. கேது வந்து மருத்துவ கிரகம், செவ்வாயும் மருத்துவ கிரகம். ஓகே. ராகு சனி வந்து பாவ கிரகம், கர்மா கிரகம். ராகுவும் பாவ கிரகம், கர்மா கிரகம். அப்ப ஆசை, துன்பத்துக்கு காரணம் ஆசை அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஆமா. அப்ப ஆசைப்படுறது ராகு. ஓகே. அதான் மாயை. ஆமா. அப்போ வந்து ஆனா ராகு கேதுவோட பொதுவான குணமே வந்து அது எங்க இருக்குதோ அந்த இடத்தோட தன்மையா மாறும், இல்லைன்னா அது கூட்டு கிரகமா இருக்கிற தன்மையை எடுத்துக்கும். அப்படிதானே? அப்படியே எடுத்துக்கலாம் இல்லையா? ராகு பெருசு, ராகு பெரிய பெரிய இடத்துல போய் ஒரு பெரிய பள்ளத்துல தள்ளி விட்டா ராகு தான். ஓகே. ஆசை கிணறுக்குள்ள தள்ளி விட்டா ராகு. ஓகே. கிணறுல இருந்து கயிறை புடிச்சு மேலே ஏறி வந்தா கேது. ஓகே. ஆசைப்படுறது தப்பு கிடையாது மேடம். நான் சொல்றது புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். ஆசைப்படாம மனுஷன் வாழ முடியாது. அந்த ஆசையை ஒரே ஒரு ஆசையா வச்சுக்கிட்டா கஷ்டம் இல்லைன்னு சொல்றேன். நியாயமான ஆசைகள் நிறைவேறும். நன்றி. வேற யாருக்கும் கேள்விகள் இல்லைன்னா நிறைவு செஞ்சிடலாம். குட் மார்னிங் சார். சொல்லுங்க. அதான் சார் ஒரு டவுட். இப்ப லக்னத்தில் ராகு இல்ல கேது இருப்பாங்க. சப்போஸ் லக்னத்தில் ராகுவும் கேதுவும் சேர்ந்து இருந்தாலோ இல்ல ராகுவும் கேதுவும் சேர்ந்து இருக்க வாய்ப்பே இல்லை தம்பி. ஜோதிடத்துல ராகு இருக்கிற இடத்துல ஆப்போசிட்ல இருக்க 7வது இடத்துல தான் கேது இருப்பார். ராகுவும் கேதுவும் எந்த காலத்திலயும் ஒன்னா இருக்க முடியாது சார். அதே மாதிரி லக்னத்தில் ராகுவோட சூரியன், புதன், சுக்கிரன் இந்த 3 கிரகங்கள் இருந்தா அதுக்கு எப்படி சார் எஃபெக்ட் இருக்கும்? அது வந்து நீங்க வந்து ரொம்ப அடிப்படையா புரிஞ்சுக்கணும் தம்பி. நீங்க வந்து ஒவ்வொரு கிரகத்தோட தத்துவத்தை நான் ஒரு வரிசையா சொல்லிட்டு வரேன். கரெக்டா? நான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது சந்திரனை பத்தி சொன்னேன், அதுக்கப்புறம் வந்து புதனை பத்தி சொன்னேன், அப்புறம் செவ்வாயை பத்தி சொன்னேன், ராகு கேதுவை பத்தி சொல்லிட்டு இருக்கிறேன். இன்னும் 2-3 வகுப்புல நான் அடுத்த கிரகங்களை பத்தி சொல்லுவேன். அப்ப இந்த 7 வகுப்பு 8 வகுப்பு படிக்கும் பொழுது ஒவ்வொரு கிரகத்துக்கும் நான் சொன்ன அடிப்படை குணாதிசயங்களை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த இடத்துல என்ன கிரகம் இருக்குதோ அதை நீங்க வச்சு பார்த்து அதை சீர்தூக்கி பார்த்து புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுதா ரமணி? புரிஞ்சுது. கணேசன் சொல்லுங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம், சொல்லுங்க. சார் ரிஷபத்துல தானே சார் ராகு உச்சம், சாரி ராகு நீச்சம் அது இருக்காங்க சார், உச்ச நீச்சம். இல்ல எனக்கு அதுல வந்து பெரிய உடன்பாடு இல்லை. ஓகே. காலபுருஷனுக்கு 2ஆம் இடமான ரிஷபத்துல வாய் இருக்கு, அந்த இடத்துலதான் ராகு இருக்கு. அது ஆமா நீச்சமா சார். உச்சமான்றதை நீங்க டிசைட் பண்ணீங்க. நல்லபடியா பேசுனா நல்லது, வாய் அடக்காம பேசுனா கெட்டது. அப்ப தப்பா பேசி மாட்டிக்கிறீங்கன்னா அந்த இடத்துல நீச்சம் ஆகுது. நீச்சம்னா என்னது? அறிவில்லாதவன் எடுத்துக்கலாம், ஒளி இல்லாதவன். அப்ப அந்த வகையில எடுத்துக்கலாம். இல்ல நீங்க அங்க சூப்பரா ஹேண்டில் பண்றீங்கன்னா உச்சம் எடுத்துக்கலாம். உச்சம் நீச்சம் என்பது அந்த இடத்துல உங்க கட்டுப்பாட்டை பொறுத்து. வாயை கட்டுப்படுத்திட்டீங்க, அது 2 விஷயம் தான். உணவை கட்டுப்படுத்தினாலும் சாப்பாட்டை கட்டுப்படுத்தினா உடம்பு ஆரோக்கியமா இருக்கும், பேச்சை கட்டுப்படுத்தினா மனசு ஆரோக்கியமா இருக்கும். ஆக மொத்தம் வாயை கட்டி போட்டா உடம்பும் மனசும் நல்லா இருக்கும். ஓகேங்க சார். அப்புறம் இன்னொரு டவுட் சார். இப்போ ராகு வந்து ரெட்ரோகேட் பிளானட் தானே இல்லையா? ஸோ இப்போ கரண்ட் பிளானட்டரி பொசிஷன்ல இன்னொரு ரெட்ரோகேட் பிளானட் அது கூட வந்து மேல போகும்போது அப்போ ஒரு நல்ல பலனை கொடுக்கும்னு எடுத்துக்கலாமா சார்? மேடம் அது வந்து நம்ம ரொம்ப டீட்டெயிலா அனலைஸ் பண்ற விஷயம். அது ஒரு முழுக்க மேத்தமேட்டிக் ஃபார்முலா. இது வரைக்கும் ஜோதிட விதிகள்ல நம்ம படிச்ச எல்லாமே நம்ம வாழ்க்கையில அனுபவிச்சு பொறுத்து பார்த்து புரிஞ்சுக்கணும். சரியா? ஒரு ஸ்பின் பால் எப்படி டர்ன் ஆகுது அப்படின்றத நீங்க பார்த்தீங்கன்னா அந்த பிச்சுல ஒரு சின்ன கல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு சின்ன கல்லு, நீங்க ஒரு பாலை போடுறீங்கன்னா அந்த ஸ்ட்ரெயிட்டா சமதளத்துல பட்டா அது போற திசை வேகத்தை கரெக்டா நீங்க கணிக்கலாம். ஆனா அது ஒரு கல்லோட நுனியில பட்டுச்சுன்னா அது தெரிச்சு டைரக்ஷன் மாறிடும். கரெக்டா? ஒரு கல்லு, ஒரு பார்ட்டிக்கல் அதோட டைரக்ஷனை திருப்பி விட்டுறதுக்கு ஏற்பாடு இருக்குதுல்ல, அந்த மாதிரி கூட இருக்கிற விஷயங்கள் அதெல்லாம் சேர்த்துதான் முடிவு பண்ணணுமே தவிர ஒருமித்த முடிவு எடுக்கக்கூடாது. இது எல்லாமே ஒரு கெஸ் தான். ஓகேங்க சார்.
ஓகேங்க சார். இப்போ இன்னும் ஒரே ஒரு இது. அப்புறம் அந்த கேது தசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க சார். இப்ப கேதுக்கு வந்து நம்ம விநாயகரை கும்பிடுவோம் இல்லையா சார்? ஆமா. பொதுவா. அப்போ வந்து கேது ரிவர்ஸ்ல சுத்துறனால நம்ம நம்ம அந்த டைம்ல வந்து அவர வந்து ரிவர்ஸ்ல சுத்தலாமா? அப்படின்னு ஒரு இடத்துல நான் கேள்விப்பட்டேன். பட் அதுக்கு எனக்கு உடன்பாடு இல்ல. சரி இருந்தாலும் உங்ககிட்ட கேட்கிறேன் சார். ரிவர்ஸ்ல சுத்துற கான்செப்ட நான் இன்னொரு நாள் விளக்குறேன் மேடம். ஓகே. இன்னைக்கு ஓகேங்க டைம் சார். முடிஞ்சிருச்சு. ஏன்னா வந்து இப்ப நான் வேற வேலைகளுக்கு போணும். அது வந்து இப்ப ஆரம்பிச்சா வந்து அது ரொம்ப பெருசா விளக்கணும். அந்த ரிவர்ஸ்ல சுத்துறதுல சில தாத்பரியங்கள் இருக்கு, நான் சொல்றேன். ஓகேங்க சார். ஓகேங்க சார். ஓகே சார். தேங்க்யூ. நான் அடுத்தடுத்த கிளாஸ்ல டவுட் செஷன்ல கேட்கிறேன் சார். இந்த ஞாபகப்படுத்துங்க. ஓகே சார். தேங்க்யூ சார். கிளாஸ் ரொம்ப நல்லா இருக்கு சார். நிறைய விஷயங்கள் வந்து இன்டேக் பண்ணி டேக் ஹோம் மாதிரி எடுத்துக்கிறதுக்கு நிறைய இருக்கு சார். நன்றி. தேங்க்யூ. நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். அனைவருக்கும் நெஞ்சார்ந்த